அன்னியோட சில குட்டீஸ், நான் உங்க ஸ்டாபிள் பியர் பேசுறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேகோ பியர் டூ ஷர்ட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் ஏதோட முடிச்சுப்போம்னா நம்ம தயாங்கு அண்ணன் நம்பர் வந்து ஒரு கால் வந்திருக்கோம்டா. அதை நம்ம தயாங்கு அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்பான். நம்ம அதோட தானே முடிச்சோம். இப்போ வாங்குற நம்ம அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த சைட் நம்ம தயாங்கு அது யாரான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஓ தயாங், இன்னொரு எனக்கு யாரு கால் பண்ண போறான்? அதுவும் இந்த நைட்ல யோசிச்சுட்டு கொண்டுட்டு அட்டன் பண்ணிட்டு அவன்கிட்ட நம்ம யாருன்னு கேட்டுடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அப்படியே அட்டன் பண்றான். ஹலோ யாரு? ஜில்லு, நான் தான் உன் புருஷன் பேசுறேன். என்ன புருஷனா? சுங்கக்கா, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே. உன்னை தவிர யார் இப்படி கேவலமா பேச முடியும்? அதெல்லாம் சரி ஜில்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல போல இருக்குது. தூக்கம் வராம அங்கேயும் ரூம்ல நடந்துட்டு இருக்க போல. அது அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல. தேடாது தர உனக்கு எப்படி கட்ட தெரியும்? எனக்கு தூக்கம்லாம் ஒண்ணும் வராமல இல்ல. அது உனக்கு அவ்வளவு ஒண்ணு நான் தூங்காமல இல்ல. நீ ஒண்ணு என் கனவுல இல்ல. நீ வந்து என் கனவுல வந்து ஒண்ணும் என்னை எழுப்பில ஓடல. ஓகேவா? கேட்கவே இல்லையே, நீயா சொல்ற. அப்ப இதான் நடந்திருக்கு. அவளோட தன்மையால கிளம்பட்ட உன் வாயில நீயே கிட்டுக்கிறடா. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஜஸ்ட் எனக்கு தூக்கம் வரல, நல்லா நின்று இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஏன் நம்பர் எப்படி உனக்கு வச்சு? உன் நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் உன் நம்பர் எனக்கு எப்பயோ தெரியும். சரி, கால் பண்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. காலேஜில் தான் டிஸ்டர்ப் பண்றோம்னா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுமான்னு நினைச்சேன். எப்படியும் நான் ஃபோன் பண்ண நீ அட்டனும் பண்ண மாட்டேன், அண்ணன் நம்பரும் அட்டன் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அட்டன் பண்ணிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? உனக்கு என்னடா படிக்கி? போனை வைக்கிறியா கொஞ்சம்? போனை வைக்காதடி. சரி கொஞ்சம் கீழே வரியா? என்ன கீழே வரியா? அப்ப நீ இங்கதான் இருக்கியா? தேடாத, நான் இங்கதான் இருக்கிறேன். நீ கீழே வா. தங்கக்கா, இங்க இருந்து வந்த அப்பா அம்மா வேற வீட்டுல இருக்காங்க. தயவு செஞ்சு போடியா, ஏதாவது பிக்சர் பண்ணி விட்டுறாங்கன்னா எதா இருந்தா காலேஜ்ல பேசிக்கலாம். அப்படியே நீ காலேஜ்ல வந்து கலகலகல பேசிட்டாலும் அப்படி இன்னைக்கு பேசிடுவ பாரு. காலேஜ்ல இருந்து பேசிடலாமா? சி மூட்டை கீழே வா. அதெல்லாம் என்னால வர முடியாது, அப்பா அம்மா இருக்கான். நீ வரியா? இல்ல என் மாமியார் என் மாமனார் பாக்குறதுக்கு நான் ரூம்குள்ள அப்படியே வரட்டா? ஜங்கக்கா, ஏன்னா நீ டென்ஷன் ஏத்துன? தயவு செஞ்சு போ. இதா இருந்தா காலேஜ் வந்து பாத்துக்கலாம், இப்ப வேண்டாம். இல்ல இப்படியே நீ பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ண வருவல, அப்பயாவது வந்து பாத்துக்கலாம். தயவு செஞ்சு இப்ப போறியா? முடியவே முடியாது, நோவே. இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டா? ஷோ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா அப்படியே கீழே இறங்கி வரான். சைடு செம இருட்டா இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம தயாங்க வந்து நிக்கிறான். ஒரு நைட் ட்ரெஸ் வந்து நிக்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்மையா குளிருது. நம்ம ஜங்கு எங்க இருக்கான்னு தெரியல. இந்த லூஸ் எங்க போயிட்டான்? என்ன வர சொல்லிட்டு இவன் ஆளை காணும்னு சொல்லிட்டு அப்படி நின்று இருக்கான். அப்ப டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து பேக் அப் பண்றான். ஜங்குக்கா பொறுக்கி என்ன பண்ற? கொஞ்ச நேரம் தானே, இப்ப என்ன ப்ளீஸ் இல்ல கொஞ்சமே அட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தயா அப்படி தெளிவு வரோம். நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்க வந்த? இன்னும் எதுக்கு வந்த? இங்க என்ன உனக்கு வேலை? காலேஜ்ல வந்து பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல, இல்லன்னா பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. எப்படி கேன்டீன்ல வந்து என் கூட பேசல? எப்படி என் கூட தானே குப்பை கட்டிட்டு இருக்கிறேன்? அங்க வந்து பேசுறது இங்க வந்து என்ன பேச போறேன்? அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா என்னத்துக்கு பண்றது? ஷோ எனக்கு தலை வெடிக்குது. உன்னோட சரியான தொல்லையா போச்சு. ஏன் ஜங்குக்கா இம்சப்படுத்துறேன்? என்ன பொறிக்கும் இந்நேரத்துல வர? இந்நேரத்துல வந்து எதை பிரச்சனை ஆச்சு? என்ன பண்றது? நீ சேஃபா வீட்டுக்கு போயிருக்கான். ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி இருக்கிறியோ? சின்ன பையன் இருக்கு, கரெக்டா காட்டுற. ஏன்டா இப்ப ஏன் எதுக்கு லபலபலப கத்திக்கிட்டே இருக்கிற? நீ கத்தி பேச போது அவ்வளவு அழகா ஸ்வீட்டா இருக்குது. உதடு கடிச்சு தின்னலாம் போல இருக்குடா. நீ பேச போதெல்லாம் நினைப்பேன் டக்குன்னு வந்து லிப்ட் கிஸ் அடிச்சலான்ட்டு. என்ன பண்றது? ஓங்கி நீ பல்லான்னு அரைஞ்சு போடுவ. அந்த வழியில என்னால தாங்க முடியும். சின்ன பேசுற. சரி சரி சரி, என் மேல இவ்வளவு கேர் இருக்குது. கேர்லாம் இல்ல, ஜஸ்ட் சொன்ன. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அந்த விஷயத்த சரி அந்த வண்டியில என்ன வண்டியிலடா? உன்னை நம்பல நானும் இங்க வர முடியாது. உன்னை நம்ப எதுக்கு நான் ஒண்ணும் நானும் வர மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ. இப்ப நீ வர்றியா எனக்கு தூக்கிட்டு போட்டான். நானும் வர மாட்டேன். டென்ஷன் ஏதாச்சும் என்னால வர முடியாது நைட் ட்ரெஸ்ல. ஆமா ஜில்லு, நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னமா இருக்கிற? எப்படிரா உன்னால மட்டும் முடியுது? எந்த ட்ரெஸ்ல பார்த்தாலும் செம்ம அழகா இருக்கிற, அதுவும் இந்த நைட் ட்ரெஸ்ல.
வேற லெவலுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்து தயாங்க அப்படியே ஸ்மெல் பண்ணி பாக்குறான். அது வர இந்த ஸ்மெல்லு பா ஆள தூக்குது. உன் ஐஸ்குள்ள இருக்கிற அந்த மச்சம். ஜங்குக்கா என்ன பண்ற? அதுவா என்ன பண்றோம் பொறுமையா பாரு. ஐயோ என்னமா இருக்குது? உன் கண்ணு என்ன இப்படி இருக்குது? உன் கண்ணு ஏன் இப்படி கொள்ளுது? அது அந்த மச்சம் ஒவ்வொருத்தரையும் உன் கண்ணை பார்க்க போகுது. அந்த கண்ணுக்குள்ள நான் போயிடணும் தெரியும் நினைக்கிறேன் தெரியுமா? அந்த கண்ணுக்குள்ளேயே போயிடணும், அப்படியே காணாம போயிடணும், உன் கண்ணுக்குள்ளே போய் ஒளிஞ்சு போயிடணும். அப்படியே உன்னை பார்க்க போகுது. என்னென்னமோ உனக்கு தோணுதுரா. அதுவும் நான் லிப்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி கணக்கா இருக்கு தெரியுமா லிப்ஸ். ஸ்ட்ராபெரியே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது உன் லிப்ஸ். வீடு நீ ஃபர்ஸ்ட் தள்ள எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஒரே ஒரு தடவை சொல்லு. ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிட்டா. முடியும் எப்படி தள்ளி படா. எதுக்குடா அதுக்கு இப்படி தள்ளி விடுறேன்? ஒரு நாள் இது எல்லாமே எனக்கு தான். அப்ப நீ வேண்டாம்னு சொன்னாலும் முடியவே முடியாது. தூக்கி போட்டு செய்யதான் போறேன். பொறுக்கி மிஸ்னம் பாரு பவர்ட்டா இருக்கு. பவர்ட் தான். உனக்கு மட்டும்தான் பவர்ட்டு, உனக்கு மட்டும்தான் பொறுக்கி. எல்லாமே உனக்கு மட்டும்தான். நீதான் இப்படி அலைய வைக்கிற பாக்குறேன். எத்தனை நாள் இப்படி அலைய வைப்பேன்? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்த அது சொல்லு. ஃபர்ஸ்ட் எனக்கு உள்ளது வேற சரிக்கும் இருக்கும். என்ன எல்லாத்தையும் ரெடியாதான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீ என்னமோ பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படியே அவனை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிட்டாலும் ரேப்பா சி ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படின்னு கூட்டிட்டு போய் நீ என்னை பண்ண விட்டுட்டாலும் அதெல்லாம் முடியாது. கிஸ்ஸே பண்ண விட மாட்டேங்கிற. வேற என்னத்த பண்ண விடுற போல. மூட்டை வந்து வண்டியில நான் ஏற மாட்டேன். இப்ப நீ வண்டியில ஏறியா நான் தூக்கிட்டு போட்டேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வண்டியில ஏறி உட்காராம். ஜங்குக்கா இப்ப என்ன கூட்டிட்டு போறேன்? நீ கடத்திட்டு போறியா? இல்ல ஏதாவது பண்ண போறியா? இல்ல என்ன கொண்டு போய் விற்க போறியாடா? என் லவ்வுக்கு தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போறியா? இல்ல நம்ம 2 பேரும் ஓடி போறோமா? ஓ உனக்கு அந்த நினைவு வேற இருக்கா? எனக்கு ஓகே தான்டா ஓடி போறதுக்கு. என்ன சொல்லு ஓடி போலாமா? அது சும்மா சொன்னேன். ஏற்கனவே உன்னை பார்த்தல இருந்து செம்ம மூலதான் இருக்கிறேன். இப்படி வந்து செம்மையா அட் பண்றேன். நீ ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து போட்டுக்கணும் மயிறு. அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசுவேன். அது பேசுவேன் அதெல்லாம் நல்லா பேசுவேன். நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் தயாங்க அப்படியேதான் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க செம்ம கிளைமேட்டுடா. ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்து வீசுது. நைட் டைம் நம்ம தேக்குக்கு 2 பேரும் அப்படியே பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணு. ஜங்குக்கா இங்க என்ன ஸ்டாப் பண்ண? எதுக்கு கண்ணு கட்டுற? ஜங்குக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? அப்படின்னு இப்ப தானே பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படி இல்ல தெரிச்சு கிஸ் அடிச்சிடுவேன். அப்புறம் அவ்வளவுதான். ஏன்டா இப்படி கியூட்டா பண்ற? இப்படி நீ ஒவ்வொரு தடவையும் நீ கியூட்டா பண்ண போதுதான்டா ஒவ்வொரு தடவையும் அட்டாட் ஆகி உன்ட்ட தோத்து போயிட்டே இருக்கிறேன். பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறேன். இதுக்காக தான் நீ ஒவ்வொரு தடவையும் அந்த நடக்கிறதும் சரி, அவ கியூட்டா பண்றதும் சரி, என்னை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவா பாத்தியா? இப்படி பண்ற பாத்தியா? அதுலதான்டா ஒவ்வொரு துணையும் உன்னை பார்க்க போய் விழுந்துடுற. என்ன பண்றது? நீயும் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்ற. ஆனா உன் பின்னாடி என்னால வராம இருக்க முடியல. இவ்வளவு கியூட்டா பண்றிய. அதுவும் நீ செல்லம்மா அழகா ஒரு தொப்பைய மறைக்கிற பாரு. அது கூட அழகாதான் இருக்கு. பொறிக்கி அது தொப்பெல்லாம் இல்ல. அது சரி நீ ஃபர்ஸ்ட் எது கண்ண கட்டி இருக்க அது சொல்லு. சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் அமைதியா வந்தீன்னா நான் சொல்றேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி கூட்டிட்டு போறோம். நம்ம ஜங்குக்கு நம்ம தயாவோட கண்ணை தானே கட்டி இருக்கு. நம்ம தயா பார்த்து மெதுவா. நீ கண்ணு கட்டி வச்சிருக்க அவட பார்த்து மெதுவா வாங்கினா எப்படி வர முடியும்? கரெக்ட் தானே? சரி கூட அவன் கை பிடிச்சுக்கலாம். அதுல ஒண்ணு வேணா. சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாவோட கையை பிடிச்சி அப்படி கூட்டிட்டு போறோம். ஜங்குக்கா என்ன சொல்லு. நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். பரவாயில்லையே எப்படி கட்ட கண்டுபிடிச்ச? அல்ல சவுண்ட் நல்லா கேக்குதேடா. அப்ப தெரியாதாம இருக்கும். பரவாயில்ல என் ஜெல்லு கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்குது. அதான் கண்டுபிடிச்சல. சரி இப்ப கொஞ்சம் அமைதியா வரியா? நான் புத்திசாலி தான்டா. உன்னோட வயசுல பெரியவன் சீனியர். என்னை பத்தி இப்படி சொல்ற?
சரி சரி, அமைதியா தான் வாயேன்டா, ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதா பேச போது நான் எதாவது சொன்னேன்டா? நான் பேச போது அமைதியா சொல்றேன். எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் ஏன்டா இப்படி தன பேச போறேன்? கண்ணை கட்டிட்டு நீ பாட்டு கூட்டிட்டு போற, எங்க போறேன் ஏது போறேன்னு தெரியல, அப்புறம் கேள்வி கேட்க தான்டா செய்வேன். சரிடா வாடா ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கண்ணை அவுத்து விடுறான் ஸ்லோவா. நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணு முடிச்சு பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பிரெல்லா இருக்குது. அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு அப்படியே பாக்குறான். ஃபுல்லா அங்க அப்படியே செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருக்கு. நம்ம தயாங் நின்று இருக்கிற இடத்துல தான் கீழே ஃபுல்லா அப்படியே ரோஸ் பெட்டலா இருக்குது. நம்ம தயாங் நடக்கிற பாதையில அங்க ஃபுல்லா அவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கு. அந்த ஒரு மாதிரி கயிறுல ஆட்டினா போட்டு அப்படியே தொங்க விட்டுருக்கிறான். நடுவில் வந்து ஒரு டேபிள் போட்டு ஒரு 2 சேர் ஒயின் கேக்குன்னு இருக்குடா. நம்ம தயாங்கு பார்த்து செம்ம ஷாக்கா இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹேன்னு பாக்குறான். அவன் லைட்டிங் எல்லாம் போட்டு அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. நம்ம தயாங் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு, பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது. அது பீச் ஓரத்துல வேற நைட் டைம் அந்த நிலா வெளிச்சம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது. இந்த சைடு நம்ம ஜங்கு கிட்ட, ஜங்குக்கா இது என்ன என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே திரும்புறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே முட்டி போட்டு நம்ம தயாங் முன்னாடி அப்படியே ரோஸ் நீட்டுறான். தயாங் விஷ் ஹாப்பி பர்த்டே. ஜங்குக்கா ஆமா நாளைக்கு என் பிறந்த நாள்ல உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என்னோட ஜில்லோட பிறந்த நாள் கூட எனக்கு தெரியாம இருக்கும். சரி இந்த ரோஸை வாங்கிக்கிறியா? ரொம்ப நேரமா முட்டி போட்டு இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ரோஸ் வாங்கிக்கிறான். தயாங்க்கு என்ன பேசுனே தெரியல, அப்படியே ஜங்குக்கே பாத்துருக்கா. ஓய் ஜில்லு, ஜங்குக்கா ஏன் பிறந்த நாள் அதான் இப்ப சொன்னல, ஜில்லோட பிறந்தா கூட எனக்கு தெரியாம இருக்கும். விஷ் ஹாப்பி பர்த்டே பேபி. இப்ப இருக்கிறமே நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அப்புறம் ஐ லவ் யூ ஜில்லு. எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். நீ என்ன லவ் பண்றியான்னு தெரியாது, ஆனா உன் கண்ணை பார்க்க போது உனக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும். ஸோ நீயும் சொல்லதான் நான் நம்புறேன். அதுக்காக நான் வெயிட் பண்றேன். லைஃப் லாங் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். இப்பயும் சரி எப்பயும் சரி எப்பவுமே உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ என் கூட லைஃப் லாங் இருக்கணும், அது ஹாப்பியா. இப்போ இருக்கிற மாதிரி இதோ இந்த பாக்ஸ் ஸ்மெல் பண்றிய அந்த ஸ்மைல் எப்பவுமே என் கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு காரணமா நான் இருக்கணும். உன் ஸ்மைலுக்கு ஒவ்வொரு காரணமாகவும், நீ சந்தோஷத்துக்கு இருக்க ஒவ்வொரு காரணமாகவும் நான் மட்டும்தான் இருக்கணும். நீ அழுக்க போதும் சரி, நீ சிரிக்க போதும் சரி, நீ சேடா இருக்க போதும் சரி, நீ எந்த மைண்ட் செட் இருந்தாலும் உன் கூட நான் இருக்கதும் லைஃப் லாங் எப்பவுமே. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ அந்த மட்டும் இருக்கணும். ஓய் சொல்லு, நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன், என்ன பதில் பேசல? அது ஜங்குக்கா அது வந்து என்ன, புரியுது புரியுது. டைம்ல நீ எதுவும் டக்குன்னு சொல்ல வேணாம், கொஞ்சம் யோசிச்சு மெதுவா சொல்லு. அதான் என்ன டைம் இருக்குல்ல, தெரியும் நீ ஒரு பதட்டமா நர்வஸா இருப்பேன்னு தெரியும். சரி வா போய் கேக் வெட்டலாமா? ரொம்ப நேரம் ஆச்சு, போய் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி கூட்டிட்டு போறான். நம்ம தயாங்க்கு அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. அவன் கண்ணுல லைட்டா ஒரு மாதிரி டியர்ஸ் கலந்துருக்கும். அவனுக்கு அவ்வளோ ஸ்மைலா இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படியே விஷலாம் சொல்லிட்டு அப்படியே கேக் வெட்டுறாங்க நம்ம தயாங்கு. அப்படியே அந்த கேக் பீஸ் எடுத்து நம்ம ஜங்குக்கு ஊட்டி விடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து நம்ம தயாங்க ஊட்டி விடுறான். இப்படி வந்து இந்த அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப 2 பேருமே அப்படியே அந்த சேர்ல உட்காந்து பீச்ல வேடி பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம தயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கான். சரி நம்ம ஜங்குக்கு, என்ன சொல்லு எப்பவுமே என்னைய பார்த்து விரட்டி ஓடுவேன், இன்னைக்கு என்ன அதிசயமா மதியா என்னை பொறுமையா கட்டு பார்த்துட்டு இருக்கேன்? அது வந்து ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த கிளைமேட்டு பீச் சைடு அது மாதிரி நல்லா இருக்குல்ல, அதான். ஓ அப்படியா, சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒண்ணு கொடுக்கறான். ஜங்குக்கா இது என்னது, சும்மா பிரிச்சு பாரு பிரிச்சு பாரு சும்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கொடுக்குறான். நம்ம தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா அதை அப்படியே பிரிச்சு பாக்குறான். நம்ம தயாங்கு அந்த கிஃப்ட் அப்படியே பிரிச்சு பாக்குறான். அது ஒரு குட்டி போட்டோ ஃப்ரேம் தான்டா. நம்ம தயாங்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சமஷாக்கு, ஜங்குக்கா இது இது எப்படி உன்ட்ட? அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோமா? ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே, காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இது எப்படி உன்ட்ட? உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? ஆக்சுவலி எனக்கு இது கிடைக்கல, அதுவே உனக்கு எப்படி?
உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு? அப்ப ஏற்கனவே ஒரு தடவை நம்ம மீட் பண்ணிருக்கோமா? ஏற்கனவே ஒரு தடவை பாத்திருக்கியா? அப்ப காலேஜ் தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொன்ன. இரு ஜில்லு சொல்றேன். உன்னை காலேஜ்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. அன்னைக்குதான் உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்பதான் அந்த பக்கத்துல ஒரு மயில்குட்டி பொம்மையை கொஞ்சிட்டு இருக்கிறியே, அவ்வளோ பெருசா அந்த உருவம், அதுக்குள்ள இருக்கிறதே நான் தான். ஜங்குக்கா என்ன சொல்ற? ஆமா, நீ அன்னைக்கு பார்க்க செம்ம அழகா தெரியுமா இருந்த. அன்னைக்கு ஓடி வந்து ஒரு மாதிரி குழந்தை மாட்ட பேபி மாட்ட என் கூட வந்து நின்று போட்டோ எடுத்தல. அப்பதான் நான் +2 முடிச்சேன். இந்த ஆனுவல் டேக்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ஒரு மாதிரி வேஷம் போடுவாங்கல்ல, அப்ப நான் வந்து அந்த பன்னி கட்டை போட்டிருந்தேன். அப்ப அதோட என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா பேசி சிரிச்சுட்டு வந்தேன். அப்பதான் கரெக்டா நீயும் ரோட்ல பார்த்துட்டு அங்கிருந்து அவசரமா ஓடி வந்து என்னை ஒரு மாதிரி கொஞ்சிட்டு என் கூட போட்டோ எடுத்துட்டு போனேன். அப்ப என் மச்சான் போட்டோ எடுத்து வச்சான். அப்ப முடிவு பண்ண நீதான்ட்டு. காலேஜ்ல வந்து உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணலடா. அந்த காலேஜுக்கு வந்ததுக்கு ரீசனே அன்னைக்கு உன்னை நான் மீட் பண்ணதுதான். அன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? ஒரு மாதிரி பேபி மாட்ட என் பக்கத்துல நின்றுட்டு அத ஒரு மாதிரி அந்த தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ண தெரியுமா? செம்ம ஃபீல் தெரியுமா? எனக்கு யார்ட்டையும் அந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லடா. நான் எத்தனையோ பேத்து கூட பழகிருக்கேன், பேசி இருக்கிறேன், ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா உன்கிட்ட வந்த ஃபீலிங் எந்த யார்ட்டையுமே வந்தது கிடையாது. அதான் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் போல இருக்குது. உன்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. சொல்லுவாங்கல்ல, பார்த்தோன்னே லவ் வருது, அது மட்டும் தான். வாழ்ந்த இவங்க கூட தான் வாழணும்னு யாராவது ஒருத்தரை பார்த்தா தானே தோணும். அன்னைக்கு உன்னை பார்த்தோன்னு எனக்கு தோணுச்சு, வாழ்ந்த இவன் கூட தான்ட்டு. அப்போ பெருசா எந்த ஃபீலும் இல்லை, இருந்தாலும் உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. அது ஏனே தெரியல, வாழ்ந்து உன் கூட வாழணும், ஏன்னா அந்த வாழ்க்கையே வேணாம், கடைசி மட்டும் கன்னியாசியா இருந்துடலாம்னு அளவுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல வந்து உனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு நீ இந்த காலேஜ் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அட்மிஷன் போட்டேன். ஆனா உன்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு பயம், எங்க ஏதாவது சொல்லிடுவேன். ஏன்னா நான் மத்த எல்லாத்துட்டையும் அசட்டா பேசிடுவேன், அதை பத்தி எனக்கு அவ்வளோ இல்லை. ஆனா நீன்ற வரப்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதாச்சியா நீ நானுமே வந்து மோதிக்கிட்டோம், மீட் பண்ணோம். அப்போ உன்னை செகண்ட் டைம் அவ்வளோ க்ளோஸ்ல பார்த்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ க்ளோஸ்ல பார்த்து மறுபடியும் அந்த செகண்ட் டைம் அவ்வளோ க்ளோஸ்ல பார்க்க போது மறுபடியும் சொல்லுச்சு, இதுக்கப்புறம் இவளை விட்டுறாத, உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்லுச்சு. யாரோ வந்து சொன்ன மட்டுமே இருந்துச்சு எனக்கு அதுக்குள்ள, இவன் உனக்காவ, விட்டுறவே விட்டுறாத, இவன் உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது, உனக்காக பிறந்தன்ற மட்டும் சொல்லுச்சு. நான் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சாதான் இருக்கும். ஆனா அன்னைக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நீ என்னதான் திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, பிடிச்சாலும் சரி, உன்னை விட்டுறவே கூடாதுன்னு தோணுச்சு. எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு தோணுச்சு. கட்டுனா உன்னைதான் கட்டணும், இல்லைன்னா காலம் ஃபுல்லா கன்னியாசாதான் இருக்கணும்னு தோணுச்சு. உன்னை பார்த்தோன்னதான் எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் வந்துச்சு. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு தோணுச்சு, இல்லைன்னா இந்த வாழ்க்கையே வேணாம், எத்தர அளவுக்கு போலான்னு தோணுச்சு. சிச்சுக்கா என்ன பேசுற நீ? இது நீதானா? ஏற்கனவே ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோமா? ஆக்சுவலி இந்த போட்டோ நான் கிடைக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? ஆனா இந்த இதுல அழகா இருக்கு தெரியுமா, கியூட்டா இருக்கு தெரியுமா? நிஜமாவா? ஒரு மாதிரி அழகா இருக்கு ஜங்குக்கா, கியூட்டா இருக்கு. அது பிடிச்சி போய்தான் நான் வந்து போட்டோ எடுத்தேன். ஆனா அது நீ இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கா ஏன் இவ்வளவு செய்யற? எனக்கு என்ன சொல்ற தெரியல ஜங்குக்கா. அது ஜில்லு, நீ இப்ப சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை, எதுவும் பேசவும் வேண்டாம். ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் ஃபீல் பண்ணு. நான் எப்பவும் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஃபீல் மை லவ். அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம். நீ என்ன லவ் பண்ண நான் உனக்கு கட்டாயம்லாம் படுத்தல, லவ் ஃபீல் பண்ணுன்னு சொல்றேன்.
மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்றான். நம்ம தயாங்க அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம நம்ம ஜங்குக் பேசுறதை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறான். நம்ம தயாக்கு அந்த டைம்ல என்ன சொல்றது என்ன பேசுனது இல்ல. டக்குன்னு போய் சேர்ல இருந்துச்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே அக் பண்ணிக்கிறான். நம்ம தயாக்கு அப்படியே ஒரு மாதிரி டீயர்ஸ். நம்ம ஜங்குக்கு என்ன பேசுனது இல்ல, அவனுக்கு ஒரு மாதிரி அட்ட ஷாக்கு. நம்ம தயாங் திடீர்னு வந்து அக் பண்ணது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே நம்ம ஜங்குக்கே தான் வளர்ன்றே போவோம். அந்த நம்ம தயாங் இந்த அக் பண்ணுவோம் பேசுவோம், நம்ம ஜங்குக்கு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். ஐயோ ஜில்லு என்ன பண்ற ஜங்குக்கா, பேசாத. எனக்கு இப்ப என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனா உன்னை அக் பண்ண தோணுச்சு அக் பண்ண. எனக்காக இது ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. என்னமோ பண்ற, ஆனா இது என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு டைம் வேணும், நான் யோசிக்கணும். பாருஜில்ல, நீ எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ, எவ்வளவு வேணா யோசி, இருந்தாலும் பாத்துக்கலாம் விடு. ஆனா இப்பயே வந்து என்ன லவ் பண்ணணும்னு சொல்றேன். அப்படி கிடையாது, பார்க்கலாம். ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உன்னை அக் பண்ண தோணுச்சு, அதான் வந்து அக் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே எனக்காக இந்த மாதிரி பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இதான் எனக்கு பண்றேன். அதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜஸ்ட் ஃபார்முலா அக் பண்ணேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே விலகி போறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு, அது சரி தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், அவன் புருஷன் தானே, புருஷன் செய்ய வேற யார் செய்வா, உனக்கு நான் தான் செய்யணும் இதெல்லாம். சத்தான் ஏதோ நீ பண்ணதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான், மற்றபடி வேற ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பட்டு அப்படியே சிரிச்சுட்டு போறான். இப்படி எதனா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம தயாங்க அப்படியே வீட்டுல டிராப் பண்ணிடுறான். நம்ம தயாங்க அப்படியே எதுவுமே பேசல, நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போறான். அந்த ஸ்மைல நம்ம ஜங்குக்கு பார்க்க போகுது அவ்வளவு பிடிச்சிருக்கு. எனக்கு வேற எதுவும் வேணாம்டா, இது போதும்டா, என் லைஃப் லாங் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு அவ்வளவு செம்ம ஹாப்பியா இருக்கிறான். நம்ம தயாங்கும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனும் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறான். மற்றபடி வேற எதுவுமே பேசிக்கல. நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா அவனும் வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான்டா ஆகுது, நம்ம தயாங்க அப்படியே காலேஜுக்குள்ள வரான். நம்ம தயாங்கு காலேஜுக்குள்ள வந்தோடனே நம்ம சுகா தான் அப்படியே போய் தேடி போறான். சரி நம்ம சுகா ஜாலியா கட்டு அப்படியே ஒரு மாதிரி பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சுகா சுகா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா, நீங்க உட்காந்து ஜாலியா பப்ஸ் சாப்பிட்டுக்கா. மச்சான் மச்சான் வாடா, விஷயம் ஹாப்பி பைடா மச்சான், ஏதாவது ட்ரீட் கிடையாதா? ட்ரீட்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், சொல்ல வரது கேள்றா. என்னடா என்ன சொல்ல, என்னாச்சு? அது வந்து ஜங்குக்கு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா, எல்லாம் பண்ணிட்டானா, முடிஞ்சா? யோசு யோசு மட்டும் பேசாத. அவன் எனக்கு நைட்டு விஷ் பண்ணான்டா, அவனுக்கு என் பண்ணா தெரிஞ்சிருக்கு. என்ன விஷ் பண்ணானா? மச்சான் நானே நைட்டு விஷ் பண்ணலாம் நினைச்சேன், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, தூங்கிட்டேன் மச்சான். ஐயா இல்லைனாலும் எனக்கு அப்படியே விஷ் பண்ணிட்டாலும் நான் சொல்ல வரது கேட்டான். நைட்டு வீட்டுக்கு வந்தானா, என்ன வீட்டுக்கு வந்தானா, அதை பண்ணிட்டானா மச்சான். பத்தி எங்க போது பாரு, ஜஸ்ட் வீட்டுக்கு வந்தான், போன் பண்ணி கீழே வான்னு கூப்பிட்டான். நானும் கீழே போனேன், வண்டியில ஏறுன்னு சொன்னான். சரி நானும் போனேன். பீச் கூட்டு போனானா கண்ணை கட்டிட்டான் மச்சான். எனக்கு என்ன பண்ணனது இல்ல. அப்புறம் நான் மச்சான் படத்துல வரதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்துல விளையாடா, நிச்சயமா எனக்கு நடந்துச்சு. கூட்டு போனா மச்சான், கூட்டு போயிட்டு என்ன பண்ணா, கேக்கு வெட்டணும், அவன் எனக்கு விஷ் பண்ணா, அதெல்லாம் கூட ஓகே மச்சான். ஆனா ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு, நான் மச்சான் இழுத்து கிஸ் பண்ணிட்டானா. ஏன் மச்சான் உன் பத்தி அப்படியே போகுது? அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அந்த பேக்குள்ள இருந்து அந்த போட்டோஸ் வந்து எடுத்து கட்டுறான். ஐயா இதுவா, இது அன்னைக்கு அந்த மொயில்குட்டி பொம்மையை பார்த்ததுல தானே நீ குடுக்கணும்னு ஓடி போய் அதை யாருன்னே தெரியல அவனை பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தேன். யாருன்னு தெரியுமா? யாரு இது? ஜங்குக். நான் மச்சான் சொல்ற, இது ஜங்குக்கா? ஆமாண்டா, அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணானாமா, அப்ப விழுந்தவன் தானாமா, எனக்கு வந்து அந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்தானாமா. இப்படி எல்லாம் சொல்றான் மச்சான். எனக்கு என்ன சொன்னே தெரியல மச்சான். நைட்டெல்லாம் தூங்க தெரியுமா, அவன் நினைப்பாவே இருந்துச்சு. எனக்கு இது என்ன மாதிரி ஃபீலிங்னே தெரியல. ஆனா இந்த போட்டோ ஃப்ரேம் கொடுத்தது வந்து எனக்கு என்ன மாதிரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எதுவுமே தோணல,
ஆனா நைட் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தேங்க மட்டும் இப்படி பேசிட்டு இருக்கான். இந்த சரி நம்ம சுகா மச்சான் இதேடா அங்க அந்த ஏய் மச்சான் நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன மச்சான் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, பாத்தியா பாத்தியா நீயே ஷாக் ஆயிட்ட. அப்ப நினைச்சு பாரு நைட்டு நான் எவ்வளவு ஷாக் ஆயிட்டேன். மச்சான் நான் வேணா போயிட்டு வரட்டேன். போயிட்டு வையா என்னடா சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க உடைய கூப்பிடுறான். என்னைக்கு பெஞ்சு போனா நல்லா தானே பேசிட்டு இருந்தான். அவன் நான் பின்னால் நிக்கிறேன்ட்டு எஞ்சி போயிருப்பான். லவ்வர்ஸுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும்ல சில்லு, அதான் எஞ்சி போயிருக்கா. நீ எப்ப வந்த? நேற்று நைட்டு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தத ஒரு மாதிரி ஜாலியா உட்காட்ட வந்துட்டேன் சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்பயே வந்துட்டேன். அது சும்மா சொன்னேன். இப்ப எதுக்கு நான் கிளாஸுக்கு போறேன். உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே, அப்புறம் ஏன் நடிக்கிற சொல்லு. ஏன் தயம் ஏன் சில்ல மறைக்கிற, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அது ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, அது ஏன் மறைக்கிற. அந்த பெட்டை பத்தி விடுடா, அந்த பெட்டு டீலிங்லாம் அது அப்படியே போட்டோம், நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் ஓகேவா. நீ ஜெயிச்சனா நான் ஜெயிச்சனா, நான் தோத்தானே நீ தோத்தானே, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு தானே, அது ஏன் சொல்ல மாட்டேங்கிற. யார் சொன்னா அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சு? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரல, ஜஸ்ட் எனக்கு அந்த மாதிரி யாரும் சர்ப்ரைஸ் பண்ணது இல்ல, நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது நான் சொன்னேன். நான் பிடிக்கலாம் சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேவா. அதுவும் அந்த கிஃப்ட் அதுல ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கும் ஓகேவா, அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நடிக்கிற, ஃபீலிங்ஸ் வந்துருச்சானே. பா ஃபீலிங்ஸ் பின்னாடி டார்ச்சர் பண்ணாதடா, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா. இன்னும் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போறான். டேய் நான் என்னதான்டா பண்ணா ஒத்துப்பேன், உனக்கு என்னன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க பின்னாடிதான் போறான். நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே போறான். உன்ன என்ன டேட்டிங்கா கூப்பிட்டேன், மிட் நைட்ல மீட்டிங்கா கேட்டேன், தண்ணி போட பாட்டிக்கா கூப்பிட்டேன், லவ் தான் கேட்டேன். ஜங்குக்கா என்னடா பண்ற, இது காலேஜ் ஜங்குக்கா ஒம்மதே போ. லவ் தானே கேட்டேன், வீக்கெண்ட்ல வீட்டுக்கா கூப்பிட்டேன், ஒரு மாதிரி ஒன்னையா பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்து ரூமா போட்டேன், லவ் தான் கேட்டேன், லவ்வ சொல்லு சொல்லு இப்பத்தானே சொன்னதெல்லாம் செய்யலாம் அப்புறம்தானே முடியாது. ஜங்குக்கா லூசு எந்திரிடா, லூசு நீ. ஜங்குக்கா எல்லாரும் பாக்குறாங்க, சொல்ல போறியா இல்ல உன் லவ் இப்ப நீ எனக்கு சொல்லு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும். பேசியும் பார்த்துட்டேன், பாடியும் பார்த்துட்டேன், அப்புறம் என் மச்சான் டான்ஸ் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா. மச்சான் நீ எப்ப வந்த செருப்புடா சாரா மச்சான். எங்க என் மச்சான் லவ் ஒத்துக்கோங்க, அவன் யாரு பின்னாடி இப்படி சுத்தினதா இல்லைங்க, உங்க பின்னாடிதாங்க நான் யார்ட்ட சுத்துறான் அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே முட்டி போட்டு நம்ம தயாங்கிட்ட அப்படியே பாடிட்டு இருப்பான். நம்ம தயாங்க்கு அங்க நிக்கவே முடியல, ஒரு மாதிரி செம சிரிப்பா இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஜிம்மின்னு வந்து இப்படி கேட்டிருப்பான். சொல்லுங்க பாவங்க, அவனு எத்தனை நாளும் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான் பாருங்க, கடைசியில பாட்டு பாடுற லெவலுக்கு வந்து முட்டி போட்டே உட்காட்டுட்டான். இதுக்கு மேல என்னங்க பண்ணும். ஜிம்மி வேலை என்ன அதை பாடுறா, போடா போய் கிளாஸுக்கு போ. ஜம்பு நீ கிளாஸுக்கு போ, எதா இருந்தாலும் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனும் ஓடிடுறான். என்ன மச்சான் பேச்சியும் பார்த்துட்டேன் பாடியும் பார்த்துட்டேன். மச்சான் அதான் நான் சொன்னல டான்ஸ் ஆடி பார்த்து மச்சான் செருப்பு சாரா மச்சான். நான் என்ன மச்சான் சொட்டேன், தப்பாவாடா சொட்டேன், கட்டாதானே சொன்னேன். போ மச்சான், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நைட்டு சர்ப்ரைஸும் கொடுத்து பார்த்தேன் மச்சான். சரி அப்பயாவது வந்து ஓகே சொல்லிடுவான் பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறான் மச்சான். இதுக்கப்புறம் என்ன மச்சான் பண்ணும். மச்சான் எனக்கு தெரியும்டா அவனும் என்னை லவ் பண்றான்ட்டு. நான் மச்சான் சொன்னேன், என்ன ஹரிச்சந்திரா சொன்னீங்க, அவங்க உன்னை லவ் பண்றாங்க, நீதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்துற, அது மானங்கெட்ட தனமா. மச்சான் கரெக்டு தான், இருந்தாலும் அவளுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு மச்சான், சொல்ல மாட்டேங்கிறான், அது ஏன் தான் புரிய மாட்டேங்குது. யாருக்கு தெரியும், சொல்லுவா மெதுவா சொல்லுவா, என்ன டைம் இருக்குல்ல,
இருந்தாலும் பாத்துக்கலாம்டா, வாடா மச்சான் கிளாஸுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம தயவங்க அப்படியே ஒரு மாதிரி கிளாஸுக்கு வந்துடுறான். கிளாஸுக்கு வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்குதுன்னு நம்ம ஜங்குக் பண்ணது. அன்னைக்கு நைட்டு பண்ணதும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறான். இன்னைக்கு காலையில பண்ணதும் நினைச்சிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறான். நம்ம தயவங்களோட ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்குது. அவன் இந்த மாதிரி ஹாப்பியா இருந்தது பார்த்ததே இல்லை நம்ம சுகா. நம்ம சுகாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே இருந்து சுகாவை பாக்குறான். சுகா, ஏன் இப்படி பாக்குற? ஏன் என்ன முன்ன பின்ன நீ பார்த்ததே இல்லையா? பார்த்துட்டே தானே இருக்கிறேன், என்ன புதுசா இப்படி பாக்குற? அது இல்ல, இது என் தயாங்கான்னு பாக்குறேன். ஹே, ஹோன் தயாங் தண்டா. அப்புறம் வேற யாரு? நான் மச்சான் தான். என் மச்சான் தான். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் அவன் கூட ஃப்ரெண்டா தான் இருக்கிறேன். ஆனா நீ இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையடா. என்ன சுகா சொல்ற? நான் சிரிச்சதே இல்லையா? சிரிச்சிருக்கிற, ஆனா இந்த அளவுக்கு ஹாப்பியா நீ சிரிச்சது இல்ல. இந்த அளவுக்கு நீ சந்தோஷமா யார்ட்டையும் பேசுறதும் கிடையாது, சிரிச்சதும் கிடையாது, யாரும் நீ இந்த அளவுக்கு சிரிக்க வச்சதும் கிடையாது. இங்கோ நீ, நானும் நீ இந்த அளவுக்கு நான் சிரிச்சு வச்சது கிடையாது. ஆனா அவன் இப்படி சிரிக்க வைக்கிறான் மச்சான். அவன் உனக்கா இப்படி பண்றான். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. சுகா, யாரும் சொன்னா? அப்படிலாம் உனக்கு கிடையாது. ஜஸ்ட் பிடிக்கும், அவ்வளவுதான். அவன் பண்றது, அவன் கியூட்டா பண்றது, அவன் நடவடிக்கை, அவன் பேசுறது ஒரு மாதிரி ஜாலி டைப்பு. எப்பவுமே மத்தவங்களை சிரிக்க வைக்கிறான், அது மாதிரி என்னையும் சிரிக்க வைக்கிறான். அதுவும் எனக்கு இந்த மாதிரி யாரும் சர்ப்ரைஸ் பண்ணதில்ல. அவன் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. மத்தபடி நீ சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. சும்மா பேசா சுகா, ஃபீலிங்லாம் கிடையாது. போய் சொல்லாத, உனக்கு அவன் ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ நடிக்கிற. பாரா, கொஞ்ச நாள் பழகினதுக்கே உன்னை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிறான். அப்ப லைஃப் லாங் அவன் கூட இருந்தா நீ எந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்ப. மிஸ் பண்ணிடாதடா ஜங்குக்கு. அவன் எப்பவுமே ஒரு பேர் சொல்லுவானே, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பின்னாடியே சுத்துறான். அவன் யாரு பின்னாடி சுத்தி பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த காலேஜ்ல தெரிஞ்ச வரைக்கும் அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துறாங்க, ஏன் பசங்க முதல் கொண்டோம். ஆனா அளவுக்கு யார்ட்டையுமே அவன் பேசுறது கிடையாது மச்சான். எல்லா பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி அவன் பின்னாடி சுத்துவாங்க. ஆனா அவன் ஒருத்திய கூட திரும்பி பார்த்தது கிடையாது தெரியுமா? யாருமே பார்க்க மாட்டான். அவன் ஒரு பொருளாவே மதிக்க மாட்டானா வச்சுக்கோவே. அவன் எல்லாத்தையும் ஜாலியா பேசி சிரிப்பான ஃபிளர்ட் பண்ணுவானா. ஆனா அந்த மாதிரி இன்டென்ஷன்ல யார்ட்டையும் பழக மாட்டான். அது எனக்கும் தெரியும். தெரிஞ்ச பிரயம் பண்ற. அவன் யார்ட்டையுமே இந்த அளவுக்கு பேசணும் தெரியாதா? அவன் யார்ட்டையுமே இந்த அளவுக்கு கெஞ்சணும் கிடையாது. பின்னாடிதான்டா வைத்திய மாட்டமா சுத்துறான். அவன் யாரையுமே நிமிந்து கூட பார்த்தா தெரியுமா? ஆனா உனக்காக எல்லாமே செய்யறான்டா. அப்ப நினைச்சு பாரு, ஒருத்தவங்க நமக்காக எல்லாத்தையுமே செய்யறாங்கன்னா, எல்லாத்தையுமே பண்றாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு அவங்க லைஃப்ல நம்ம எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டா இருப்போம். அப்ப அவங்க நம்மளை எந்த அளவுக்கு நல்லா பாத்துப்பாங்க. புரிஞ்சுக்கோ மச்சான், எனக்கு நல்லா தெரியும் அவனை நீ லவ் பண்ற. சுகா, அப்படிலாம் உனக்கு கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, உன்னை லவ் பண்ணலன்ட்டு. நீங்களும் சுத்தமா பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் நீ அவனை பண்ற. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் மரமண்டிக்கு அது ஏற மாட்டேங்குது. நீ ஜஸ்ட் அவனை ஒரு இதா பாக்குற, அவனை பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டா பாக்குற. அது கிடையாதுடா. அதையும் தாண்டி அவனை பாரு, அவனை வாட்ச் பண்ணு, அப்பதான் புரியும். எனக்கு ஒரு தடவை சொன்னல, அவன் அவன் வீட்டுக்கு பெட்டு கட்டினான்ட்டு. ஒருவேளை அவன் கூட ஜூனியர் பையன் கூட தொக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? கேக்குறேன். எப்படிடா நம்மளே போய் சொல்றது? சொல்லும் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு உன் ஈகோ தடுக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த அளவுக்கு இருப்பன்ட்டு. நீ ஆட்டிடியூடு, யார்ட்டையும் போய் இறங்கி பேச மாட்ட. அது எனக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட எதுக்கிட்ட இதெல்லாம் பண்றேன்? இங்க பாரு, ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அருமை தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ போயிருச்சு, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு அழுதுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு, திங்க் பண்ணி பாரு. அவன் லைஃப்ல வந்தானா நீ ஹாப்பியா இருப்ப. அவ்வளவுதான். ஏதோ ஃப்ரெண்டுன்ற பேருக்கு ஒரு அட்வைஸ போட்டு விட்டேன்டா, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம
ஒரு நல்ல முடிவாயிரு. இப்போ காட்டு கிளாஸ் கவுனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுக்கா பட் நார்மலா திரும்பிடுறான். சரி நம்ம சுக்கா சொன்னதுல இருந்து நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பாக்குறான். நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது, நம்ம தயாங்க பின்னாடி சுத்தி வந்தது எல்லாத்தையும் அது மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். இப்படி வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம தயாங்க அப்படியே நடந்து கேன்டீன் தானே போறான். நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிம்மினும் கட்ட அப்படியே சும்மா பேசிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மினா மச்சான் எப்பாடுறா வாளு என்ன மச்சான் சொல்ற? ஜில்லு இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்த தெரியுமா? 100 ஆயுசு. நானே உன்னை தேடி வரல நினைச்சேனே. என்ன அதிசயமா நீ என்ன தேடி வந்திருக்கிற? இது என்ன கனவா நிஜமா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ கிளாஸ் ரூம்ல இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தா இந்த கேன்டீனே கதியாதான் கிடப்பியா? படிப்பியா மாட்டியா? அது படிப்பேன் ஜில்லு, அதெல்லாம் படிக்கும் போது படிப்பேன். என்ன அதிசயமா யாரு என்னை தேடி வந்திருக்கு? அது நேத்து எனக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணல, இன்னைக்கு என் பிறந்த நாள்ல, அதான் நான் ட்ரீட் வைக்கலாம் முடிவு பண்ணிக்கேன். வா வெளியே போலாம். ஏய் ஜிம்மி என்னாச்சு? மச்சான் டேய் ஜங்குக்கு என்னடா? மச்சான் எனக்கே புரியலடா, இதெல்லாம் கனவா நிஜமா? ஏய் 2 பேருக்கு என்னாச்சு? ஜிம்மி ஃபர்ஸ்ட் உனக்கு என்னாச்சு? அது வாங்க நீங்க பொசுக்குன்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டீங்களா, அதாங்க எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றது இல்ல. மச்சான் ஜங்குக்கு என்னடா? அதான் மச்சான் எனக்கும் புள்ள தயம், நிஜமா தான் என்னை வெளியே கூப்பிடுறியா? ஆமா, இப்ப ஏன் நான் ஏன் வெளியே கூப்பிட கூடாதா? ஏன் கூப்பிடனால என்ன? அதனால என்ன வந்துச்சு? நான் தப்பாவா கேட்டேன்? ஒவ்வொரு சீன்ல போட்டுக்காத, வர இஷ்டம் வந்த வா. ஏதோ எனக்கு தோணுச்சு உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னு தோணுச்சு, அதுவும் இன்னைக்கு என் பிறந்த நாள் தோணுச்சு பண்றேன். வர இஷ்டம் வந்தவா? இல்ல போ. ஜில்லு 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 நிக்கு, நில்லு 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 ஜில்லு. அதுக்கு அவங்களே இப்ப கோவப்பட்டினா என்ன? ஏதோ நீயே அதிசயமா வந்து கேட்டிருக்கிற, அத போய் நான் வேண்டான்னு சொல்லுவேனா? அதுவும் நீயே என்னை தேடி கண்டுபிடிச்சு இப்படி வந்து கூப்பிட்டு இருக்கிற, நான் போய் வராம இருப்பேனா? மச்சான் அதான்டா சீனியர், வாழ்க்கையிலே இன்னைக்குதான் நீங்க உருப்படியான காரியம் பண்ணிருக்கீங்க. செம சீனியர், நீங்க எனக்கு ட்ரீட் வைப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. உனக்கே ட்ரீட் வச்சா? நான் வந்து ஜில்லு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கணும்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்டு சுகா கூட வரான். என்ன பொண்ணு குட்டி வந்தா? ஐயா அப்ப எனக்கு டபுள் ஓகே சீனியர், வாழ்க்கையிலே இன்னைக்கு உருப்படியான காரியம் வந்துருக்கீங்க. அதே மச்சான வந்து கூப்பிட்டதும் பதிலாம என்னையும் சேர்த்து கூப்பிட்டு அதுவும் உங்க ஃப்ரெண்டு பூனைக்குட்டி கூப்பிட்டு வரீங்க பாத்தீங்களா? பூனைக்குட்டியா? ஆமா, உங்க ஆளு மட்டும் உங்களை ஜில்லுன்னு கூப்பிடுறான்ல, ஏன் நான் பொண்ணுக்குட்டி கூப்பிடுவா? என்னது சுகா உனக்கு பொண்ணுக்குட்டியா? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் சீனியர், அத நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்க உங்க ஆளை கூட்டிட்டு போங்க, நான் என் ஆளை கூட்டிட்டு போறேன். சரி சரி நான் பாத்துக்கிறேன். எப்படி ஜங்கு, எப்படியே நிக்க போறியா இல்ல என் கூட வர போறியா? மச்சான் இது என்னடா அதிசயமா ஆளை நான் ஆளுன்னு சொல்றேன், ஆனா ஒண்ணுமே பேசாம இருக்கிறான். மச்சான் அதான் எனக்கு புரியல, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிருச்சோ? மச்சான் நடத்து நிக்கும் காட்டுல மழைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சொல்றான். இந்த சைடு அப்படியே 4 பேர் இருந்தாண்டு அப்படியே போறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சமஷாக்கு, அவன் ஏதோ ஒரு மாதிரி கனவு லோகத்துல மிதக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் நம்ம ஜங்குக்கோட பைக்ல நம்ம தயாங்கு அன்னைக்கு நைட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஆனா இப்ப மறுபடியும் நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்க பைக்ல ஏத்தி கூட்டு போறது அவ்வளவு ஷாக்கா இருக்குது. இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான், பொண்ணுக்குட்டி வந்து ஏறு நம்ம போலாம். ஏன் பொண்ணுக்குட்டியா? ஏய் பூனைக்குட்டி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவு வச்சுக்கோ, வாய உடைச்சிருவேன். யார பத்தி பொண்ணுக்குட்டி சொல்ற? நான் உன்னோட சீனியர்ன்றத மரியாதை கொடு. ஏய் நீ சீனியரா இருந்தா என்னவா இருந்தா எனக்கு நீ பொண்ணுக்குட்டி தான், நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். உன்னை சீனியர்லாம் கூப்பிட முடியாது. இப்படி பூனைக்குட்டிக்கிட்டே கூப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோ, சாவடிச்சு பல்ல உடைச்சிருவேன். அவர் கூட வர மாட்டேன், உனக்குள்ள வர முடியாது, நான் பஸ்ல போய்க்கிறேன். ஐயா பொண்ணுக்குட்டி சரி சீனியர், நான் சீனியர்னா கூப்பிடுறேன், கோவப்படாதீங்க. கோவப்படுறா சரியான காட்டு பூனையா இருக்கும் பொழுது இப்படி கோவப்படுது? என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல சீனியர், வண்டியில வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். அது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சுகாவும் ஜின்னு அப்படியே போறாங்க. சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே போறான். சரி ஜில்லு எங்க போகணும் சொல்லு, அப்பதானே கூட்டு போக முடியும். அப்புறம் இப்படியே என்ன போயிட்டா இருக்கிறது? அது ஜங்குக்கா என்ன சொல்லு, எங்க போனோம்?
அது ஒரு வேகத்துல அவசரத்துல கூட்டு வந்துட்டேன். ஆனா எங்க போகணும்னு தெரியாது. ஏன்னா நான் முன்ன பின்ன இந்த மாதிரி யாருக்கும் ட்ரீட்லாம் வச்சது இல்ல. ஏதோ தோணுச்சு கூட்டு வந்தேன். அது இந்த மாதிரி கிளாஸ் நான் கட்டடிச்சதே இல்ல. இப்படி ஆஃப் டே நான் வந்தது கூட கிடையாது. எங்க அப்பனுக்குள்ள தெரிஞ்சு அவ்வளவுதான். அத வேற எப்படி சமாளிக்கவும் தெரியல. இப்போதைக்கு அப்பனை பத்தில பேசிட்டு இருக்குது இல்ல. நான் வேணா உங்க அப்பாட்ட பேசிட்டா. அப்பா சாமி, முன்ன பின்ன இப்படி கட்டடிச்சது இல்லைன்னு சொன்னேன். நீயே வந்து என்னை கோத்துட்றாத, நான் அப்படியே சமாளிச்சுப்பேன். எங்க போறது? போச்சு, எங்க போனே தெரியாம இப்படி வண்டியில ஏறி கட்டேன். நான் வேணா வண்டி விட்டு இறங்கிட்டா. ஜில்லு ஜில்லு ஜில்லு, நான் என்ன சொன்ன? நீ என்ன பொசுக்கு பொசுக்கு கோவப்பட்டுக்கிற? நீ வந்ததே ஏதோ கடவுள் புண்ணியம் அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஜில்லு, நீ சிரிக்கிற, எல்லாமே பண்ற, ஆனா கேட்டா லவ்ல சொல்ற. ஆமாண்டா, ரொம்ப லவ்ல இல்ல, எனக்கு ஏட்டிவ். ஏட்டிவ், ஆனா பட் ஐ லவ் யூ. ஹேய், ஃபர்ஸ்ட் எங்க போறேன்னு சொல்லுடா. நான் சொல்றதா? நீ தான் சொல்லணும். சரி, என்ன ட்ரீட்னால எங்க? எப்படியும் அதை தானே கேப்பீங்க. எதாவது கேப்பீங்க? அததான்டா கேப்பீங்க. சரி, பப்பு கேப்போம். நான் பப்புக்கா? நிஜமாவா? டேய், அதுக்கு என்ன பண்ணி நீ பாட்டுன்னு? இல்ல, நீ தண்ணியில அடிப்பேன். நான் தண்ணியில அடிக்க மாட்டேன். எப்படி ட்ரீட்னால உன் மச்சான் ஜிம்மியும் சரி எல்லாருமே வழக்கமா பண்றது அதானே. அதான் சரி, ஓகே போலாமேன்னு கூட்டு போலாமே நினைச்சு. உனக்கு வேணும்னு சொல்லிடு, நான் வேணா கேன்டீன்ல பப்ஸ் வாங்கி தந்தேன். அது ஓகேவா? நீ சொன்னதே ஓகேதான். சே, இந்த மாதிரி ஒரு பண்டாட்டி கிடைக்கிற நான் கொடுத்து வச்சுக்குவேன். யாரை பத்தி பண்டாட்டி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏய், தேவையில்ல பேசாத. ஐயோ சரி ஜில்லு, எதைக்கு எடுத்தாலே பொசுக்கு பொசுக்கு கோவப்பட்டுக்கிற. அப்போ உனக்கு பப்புக்கு ஓகே. ஓகே ஓகே, ஆனா நாளை இது பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ட்ரைட், அவ்வளவுதான். நீ எதுவும் பண்ண வேணாம். நீ கூட்டு போற சொன்னதே எனக்கு ஓகே தான், சம்மதான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா போறான். இப்ப அப்படியே பப்புக்கு தாண்டா போறாங்க. அங்க பெருசா அப்படியே கூட்டம் எல்லாம் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு 2-3 பேரு, அவ்வளவு பேர் தாண்டா இருக்கிறாங்க. பெருசா கூட்டம் எல்லாம் கிடையாது. சரி, நம்ம தயாங், சுகா, ஜிமின் எல்லாருமே அப்படியே ஜங்குக்கு எல்லாம் உள்ள வராங்க. சரி, நம்ம தயாங் தான். ஏய், இது நிஜமா பப்பு தானடா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மறுபடியும் வந்தது இல்ல. பப்புலதான் நிறைய கூட்டம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இங்கன்னு ஒருத்தனிங்க. இது பப்பு மட்டும் இல்ல, ஹோட்டல் மட்டும்தான். இங்க நைட் டைம்ல தான் வந்து பப்பு மட்டும் இதா இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருக்கும். பெருசா கூட்டம் எல்லாம் இருக்காது. ஆனா ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீ வா, நமக்கு இதுதான் ஓகே, சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கூட்டு போறோம். நம்ம தயாங்கம் சரி ஓகே ஏதோ சொல்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே கூட்டு போறோம். நம்ம தயாங்க போய் கூட்டு போறாங்க. 4 பேர் தானே போய் அப்படியே உட்காடுறாங்க. ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு எல்லாமே அப்படியே ட்ரிங்க்லாம் ஆர்டர் பண்றாங்க. சுகா, நீ ட்ரிங்க்லாம் பண்ணுவியா? மச்சான், நல்லா பண்ணுவேன். ஏதோ உனக்கு பிடிக்காதுன்னா நான் காட்டிக்கிட்டது இல்ல. பொனக்குட்டி, அப்ப நீயும் பண்ணுவியா? போனக்குட்டின்னா சீனியர் என்ன நீங்களும் ட்ரிங்க் பண்ணுவீங்களா? இப்ப ட்ரிங்க் பண்ணதா என்ன பரவாயில்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ரிங்க் பண்றதுல இப்ப சகதானே. செருப்பு. சரி போனக்குட்டி, கோச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியும் சுகம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தயாங்க்கு அப்படியே பார்த்து செம சிரிப்பா இருக்குது. நம்ம தயாங்க பெருசா எதுவுமே எடுத்துக்கலடா, பட் அப்படியே இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் பார்த்தா, நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்கியதான் பாத்துட்டு இருக்கிறான். நம்ம தயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பா வருது, ஒரு மாதிரி ஷையா இருக்குது. அவனும் அப்படியே உட்காந்து இருக்கான். சரி, நம்ம தயாங் தான். ஜங்குக்கா, நீ எதுவும் ட்ரிங்க் எல்லாம் பண்ணலையா? எதுவும் ஆர்டர் பண்ணலையா? நான் ட்ரிங்க்லாம் குடிக்க மாட்டேன் ஜில்லு, நான் ட்ரிங்க்லாம் எதுவும் குடிக்க மாட்டேன். மச்சான், என்ன மச்சான் சொன்ன? நீ இப்ப என்னமோ ஒண்ணு சொன்ன, அதுல எனக்கு சரியா காதுல விழுகுது. சிறப்பு பறந்து வரும். மச்சான், போய் சொன்னாலும் அடர்ந்து சொல்றான். மச்சான், இப்படி ஏக்கர் கணக்கா சொல்லாதடா. நீ குடிக்க மாட்டேன். இதுங்க ஆர்மிக கேட்டா கூட சிரிப்பாங்கடா. லைவ்ல நீ பண்ணாததா, அத பத்தி இங்க கோக்காத. நீ மூடிக்கிட்டு உன் ஃபிகரை பாரு, நான் ஏன் ஃபிகரை பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காதலே பேசுறான். இந்த சரி நம்ம ஜிமின் தான், நீ நடத்து மங்கே, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போட்டு அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சரி நம்ம தயாங்க தான். சொல்லு ஜங்குக்கா, நீ ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டியா? நான் ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன் ஜில்லு, நான் ஆத்துக்கால எடுத்துக்க மாட்டேன். ஐ எம் டீசென்ட். ஓ அப்படியா? அப்ப நீ குடிச்சிட்டு இருக்கிறது என்னது? இது
சொல்றா மச்சான், கேக்குறாங்கல்ல சொல்லு. இது ஆரஞ்சு ஜூஸ் பார்த்து தெரியல, பாரு ஆரஞ்சு கலர் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ். ஓ அப்படியா, அப்ப எனக்கு ஒண்ணு சொல்லு. என்ன ஜில்லு, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு சொல்லு. நான் மட்டும் இப்படி எப்படி சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறது? ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டா எப்படி? ஏதாவது ட்ரிங்க் எடுத்துக்கணும்ல. நீங்க எல்லாம் அதை எடுத்துக்கிறீங்கன்னா நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அது அது வந்து ஜில்லு, அது வந்து என்ன, இங்க என்ன ட்ரிங்க் மட்டும் தான் கிடைக்குமா? ஜூஸும் கிடைக்கும்னு சொன்னதானே, நீ ஜூஸ் தானே குடிச்சிட்டு இருக்கிற, அப்புறம் என்ன? எனக்கும் நான் ஆர்டர் பண்ண வேண்டானே, ஆரஞ்சு ஜூஸ் தானே, வேற என்னவா என்ன அதனால? கரெக்டு தான், கேக்குறாங்களடா கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்ட்ட சொல்றான். சொன்ன வெயிட்டரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டாடிட்டு போறான். என்னடா ஆரஞ்சு ஜூஸ் தானே கேட்டேன், அதுக்கு என்னமோ ரொம்ப பண்ணிக்கிற. சரி 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 ஜில்லு, போச்சுக்காத, குடி குடி, குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ கண்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்து இருக்கிறான். இந்த சைடு ஆரஞ்சு ஜூஸ் அப்படியே வருது, நம்ம தயாங்க அப்படியே ஒண்ணு குடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கா செம்மையா இருக்குடா, போடா லூசு, இத போய் எனக்கு வேண்டாம் சொன்ன பத்தியா? சே நல்லா இருக்கு தெரியுமா, நல்லா இருக்கா? குடி 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 குடி, நல்லா இருக்கும், நல்லாதான் இருக்கும், குடி குடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஜங்குக்கு அப்படியே சொல்றா. நம்ம தயாங்க அப்படியே குடிச்சிடறான். தயம் போதும், அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு அப்படியே வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறான். ஜங்குக்கா நீ இந்த ஜூஸ் தானே சொன்ன, ஆனா ஒரு மாதிரி செமையாதான் இருக்குது, லெவல்ல இருக்கு. இது எப்படி செய்யறாங்க? இது வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம். என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுமா? ஐயோ செம்ம போதை ஐட்டம் போல இருக்குது, என்ன பண்றது? இந்த சைடு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே புலம்பிட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி செம்ம போதையாடுறான். அவனுக்கும் ஜங்குக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இந்த சைடு ஜிம்மின்னா சுகா பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. இப்ப நம்ம தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அவனும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த சைடு தான் நம்ம தயாங்க இன்னொன்னு அப்படியே வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம இதாயிருது, கேர் ஆயிருது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்றேன்னு தெரியல, அப்படின்னு நம்ம தயாங்கே பாத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி கியூட்டா நம்ம தயாங்க ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அதை எதை நம்ம ஜங்கு பாத்துட்டு இருக்கான். திடீர்னு நம்ம தயாங்க, ஏய் ஜங்குக்கா ஒருக்கி பிராடு, என்னடா பண்ணி தொலைஞ்ச? எனக்கு ஒரு மாதிரி செம்ம கேரா இருக்கு. நான் என்ன பண்ண ஜில்லு, நீ தான் வேண்டாம் வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி குடிச்சேன். பொறுக்கி நீ தாண்டா ஃப்ராடு, நீ தான் ஃப்ராடு, என்னமோ பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட சட்டையை பிடிச்ச போய் இருக்கிறான். ஏய் ஜில்லு என்ன பண்ற? என்ன பண்றனா? நீ தாண்டா என்னென்னமோ பண்ற, என்ன தாண்டா பண்ற? அதுவும் உன் கண்ணை வச்சு ஏன் இப்படி என்னை பார்த்துட்டே இருக்கிற, என்னைய கொண்டுட்டே இருக்கிற? மச்சான் என்னடா ஆச்சு, அதை பண்ணி தொலைஞ்சிட்டியா? நான் என்னடா பண்ணேன், என் ஜில்லுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா, நல்லா தண்டா இருந்தா திடீர்னு பிடிச்சி. ஏய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, நீ என்ன அங்க பேசிட்டு இருக்கிற? நீ என்னமோ பண்ற, அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. மச்சான் என்னடா பண்ணி தொலைஞ்ச? தெரியலடா, நீ வேற ஏன்டா? ஏய் நாங்க பேசிட்டே இருக்கிறேன், நீ என்ன அங்க பேசிட்டு இருக்கிற? நீ என்னமோ பண்ற, என்ன பண்ற தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ற பொறுக்கி. என்ன டிஸ்டர்ப் பண்ணனா? நான் எங்க ஜில்லு நீ டிஸ்டர்ப் பண்ண? ஆமா டிஸ்டர்ப் பண்றேனா? ஓகே என்ன என்னென்னமோ பண்ற, ஆனா அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஏ ஜில்லு நான் என்ன பண்ணேன்? ஆமா மச்சான் நீ என்னடா பண்ண? டேய் நீ அம்மதியா இருடா, நான் பேசிக்கிறேன்னா. சொல்லு ஜில்லு, நான் என்ன பண்ண? நீ என்னமோ பண்ற, நீ சுமாராதான் இருக்கிற, ஆனா என்னமோ பண்ற, ஆனா என்ன பண்றேன்னு தெரியல. அதுவும் இங்க வந்து என்னமோ பண்ற. டே மச்சான் அங்க போய் என்னடா பண்ணி தொலைஞ்ச? தெரியலடா, அமைதியாடுறா. என்ன பேசுற? உனக்கு புரியலையா? உனக்கு புரியல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பக்கத்துல வந்து ஸ்லாப் பண்றான். உனக்கு புரியலனா ஏன்டா அடிக்கிற? அப்புறம் உன்னை அடிக்காம உன்னை மிதிக்கணும்,
என்ன டிஸ்டர்ப் பண்ற பண்ணி உனக்கு புரியலையா? என்னோட ஃபீல் உனக்கு புரியலையா? அத நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கே புரியலையா? பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் குடிச்சு அப்படியே செம்மையா அடிக்கிறான். நம்ம சுகா மச்சான் வேண்டாண்டா விட்டுறா, ஏன்டா அடிக்கிற? சுகா நீ அமைதியாடுறான், ஒன்னால்தான்டா. நீ என்னமோ பண்ற ஜங்குக்கா. அதுவும் என்ன பண்றது இல்ல, டிஸ்டர்ப் பண்ற பண்ணி பொறுக்கி நாயே. எனக்கு என்ன ஃபீலிங்னது இல்ல. நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு பேசலாம் நினைச்சுதான் கூட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு புரியவே இல்ல. எனக்கு உண்மை ஃபீலிங்ஸ் வராது. ஆனா அதை எப்படி நான் சொல்றது, எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கல தெரியலடா. ஒருக்கி நாயே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாங்க அப்படியே செம்மையா கத்திட்டு இருக்கிறான். ஜில்லு உனக்கு என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? நீ தானே என்னென்னமோ பண்ற, உன்னாலதான் என்னென்னமோ ஆச்சு. நல்லா சுத்திட்டு இருந்தேன்டா, நல்லா இருந்தேன், நல்லா படிச்ச, நல்லா தூங்கின. ஆனா உன்னால எனக்கு படிப்பும் வரல, துக்கமும் வரல, எதுவுமே வரல. எல்லாம் ஒன்னாலதான். என்னடி சொல்ற? தெளிவா சொல்லு, எனக்கு ஒண்ணும் புரியலையா பொடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறான். உனக்கு புரியலையா? நான் என்ன மாதிரி ஃபீல் பண்றேன் உனக்கு புரியவே இல்லையா? எப்படி புரியும்? முதல்ல உனக்கு புரியாது. நீ பின்னாடியே சுத்துற, ஆனா என்ன ஃபீல் பண்றேன்னு உனக்கு புரியலையா? புரிஞ்ச நாள் தானடியோ பின்னாடியே சுத்துறேன். நீ தானே சொல்ல மாட்டேங்கிற. நான் சொல்ல மாட்டேன்டா, நான் சொல்லவே மாட்டேன், நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குது மறுபடியும் அந்த ட்ரிங்க் சேர்த்து குடிக்கிறான். இப்படியே தானே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. ஒரு கட்டத்துல நம்ம ஜங்குக்கும் குடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு செம ஹாப்பியா இருக்குது. நம்ம தயாங்க என்னமோ சொல்ல வரான், ஆனா அதை வாய் விட்டு அதுதான்றத சொல்ல மாட்டேங்கிறான். ரெண்டு பேருமே அப்படியே செம்மையா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே செம்மையா ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படியே தானே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த சைடு நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே ஆகுது. சரி நம்ம ஜங்கு வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே வேக்க போறோம். மச்சான் இப்ப நான் எங்கடா இருக்கிறேன்? மச்சான் என்னடா ஆச்சு? டேய் மத்தா எதுக்குடா பதற? மச்சான் என்னடாச்சு? நேத்து நைட் ஏதாவது பண்ணிட்டேனா மச்சான்? தயாங்க எங்கடா? அவன் சரி வீட்டுக்கு போயிட்டானா? நான் ஏதாவது பண்ணி தொலைஞ்சிட்டேனா? அப்படியே ஏதாவது பண்ணிட்டாலும் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. எல்லாருமே மட்டை ஆயிட்டோம், அவங்க வீட்டுக்கு சேஃபா வந்துட்டோம். நீ நினைச்ச மாட்டெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அப்படியே மச்சான் அப்படியெல்லாம் சேஃபா கட்ட வீட்டுக்கு வந்துட்டோமா? அதெல்லாம் எப்படியோ தட்டி தருமாறி போதலே வீட்டுக்கு வந்துட்டேன்டா. உன் ஆளோட நிலைமை தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் பூனைக்குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். உன் ஆளோட நிலைமை தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. மச்சான் சரி இப்ப மணி எத்தனை? மணி 11. 11 மச்சான் 11 ஆயிடுச்சு. இப்ப காலேஜ் போகணுமா? இதுக்கு மேல எங்கடா காலேஜ் போறது? நான் எழுத்து பார்த்தேன், நீ நல்லா தூங்குன, எனக்கு தூக்கம் வந்துச்சு, உன் கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். இப்பதான் எஞ்சி உட்கார, நீ தான் அடிச்சு பிடிச்சு நீயும் பதற எஞ்சி உட்கார. இதுக்கு மேல எங்கடா காலேஜ் போறது? இதுக்கு மேல காலேஜ் போனா அந்த சொட்ட வந்தா எனக்கு திட்டு வாங்கிட்டு இருந்தது. மூட்டு படுறா, நாளைக்கு போய்க்கலாம். ஏய் ஒத்த நீ வந்தாவா வராட்டி போ, நான் போறேன். நான் போய் என் தயாங்க பாக்கூட சொல்லி. டேய் அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல எங்கடா போவ? அத பாத்துக்கலாம். இப்ப நமக்கு என்ன புதுன்னு புதுசா லேட்டா போனதா இல்லையா? ஐயோ வந்து தொலை போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே கிளம்பி போறானுங்கடா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிம்மினும் காலேஜுக்கு வந்துடுறானுங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஜங்குக்கு ஏன்னா புரியல ஏன் இப்படி எல்லாம் பாக்குறாங்கன்ட்டு. இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி காசி பேசுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. மச்சான் எப்பவுமே காலேஜுக்குள்ள வந்தா எல்லாம் பாப்பாளுக்கு ஓகே, இன்னைக்கு என்ன மச்சான் என்னைய பார்த்துட்டு ஏதோ பேசுறாளுங்க, என்னாச்சு மச்சான்? அவளுக்கு ஒரு ஆளு, அவளுகளே கிராக்கு, அதுங்க ஏதாவது லூசு இருக்கிற பொழப்பு இல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்குங்க. அதுங்க எல்லாம் பாக்குது பேசுது, நீ தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல மச்சான் எனக்கு என்னமோ ஒரு தப்பாவே படுது. பையன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. என் ஜில்லுக்கு இப்பெல்லாம் பண்ண மாட்டான், திட்டாவது இருப்பான், ஆனா பேசாம இருக்க மாட்டான். இப்ப எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ என்ன பண்ண நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கிற? என்னை இப்ப நீ கூட்டிட்டு வந்ததே காண்டா இருக்குது. இப்ப கிளாஸுக்கு போகணுமா இல்ல கேன்டீனுக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ வேற என்ன புலம்பிட்டு இருக்க? மச்சான் நானே என் ஜில்லுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். உன் ஜில்லுக்கு என்ன போகுது? அந்த பூனை கூட தான் உட்காட்டு இருக்கோம், போய் வேணா பாத்துட்டு வா. ஒருவேளை நேத்துக்கு இது ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டோனுக்கு இது ஏதாவது கோவத்துல காணோம். மே விடா மச்சான்,
இருந்தாலும் இருக்கலாம், விஷயம் தெரிஞ்சிருக்கோம், என் பூனை கிட்ட சொல்லியிருக்கோம், போய் நீ பார்த்து பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது, அவனுக்கு ஒருமே மனசு குழப்பமா இருக்குது. அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்க பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஜங்குக்கும் அப்படியே போயிட்டு இருக்கிறான், நம்ம தயான் கிளாஸ்க்கு தான் அப்படியே போலான்னு போறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே போறான். அவனுக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி மனசு மாதிரியாவும் இருக்குது, ஒரு மாதிரி மனசு படப்படன்னு அடிச்சுக்குது. நம்ம ஜங்குக்குமே அப்படி போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்க போதுதான் ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சமஷாக ஆகுது. அதே கட்டத்துல கோவம் வருது. சரி நம்ம குடுகுடுன்ட்டு நம்ம தயான் கிளாஸ் ரூம் தான் போறான். அங்க போய் பார்த்தோம்னா நம்ம தயாங்க சுத்தி நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வரான்னு தெரிஞ்சோடனே நம்ம சுகாவும் சரி எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங் தான் செம்மையா கட்டு அழுதுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் ஜில்லு எதா இருந்தாலும் பேசிக்கலாம், தயவு செஞ்சு தேவையில்லாம தப்பா முடிவு இருக்காத. இதுக்கு மேல என்ன ஜங்குக்கா முடிவு எடுக்கணும், இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்கணும், போச்சு என் மானமே போச்சு. நானா என் பின்னாடி நீ வான்னு சொன்ன, நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன், இல்ல நீதான் என் பின்னாடியே வான்னு உன்னை சுத்த வச்சனா? இல்ல கேக்குற, உன்னை யாரு என் லைஃப்குள்ள வர சொன்னா? நான் சொன்ன என் கூட பழகு, என் கூட பேசு, என் முன்னாடி சுத்து இதான் நான் சொன்னா. உன்னை யாரு என் லைஃப்குள்ள ஃபர்ஸ்ட் வர சொன்னா? நீ என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா கேக்குற? இதுக்காக தானே என் பின்னாடி வராதன்னு சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல, இப்போ உனக்கு ஹாப்பியா இருக்கும்ல, அவ்வளவுதான். என் மான மரியாதையில கெடுத்தாச்சு. காலேஜ்ல இருக்கவங்க மொத்த பேத்துக்கும் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். காலேஜ் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு நீ என்னை லவ் பண்ற, என் பின்னாடி சுத்துற, என்னென்னமோ ஆயிடுச்சுன்னா சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க அப்பாட்ட என்ன பதில் சொல்லுவது உங்கக்கா? அவ்வளவுதானே. இது இப்ப இதுக்கு வந்த இன்னும் இருக்கிற கொஞ்சம் மானத்தை எல்லாத்தையும் கெடுக்கலாம் வந்தியா? ஐயா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா புரிஞ்சுக்கோடா. எனக்கே அது என்ன நடந்துச்சு தெரியல, நானே இப்பதான் வந்தேன். இதுக்கு மேல என்ன ஜங்குக்கா நடக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுறான். ஜில்லு நீ எவ்வளவு வேணா அடி, என்னை அடிச்ச கொள்ளு, ஆனா எனக்கு இது தெரியாதுடா. போது ஜங்குக்கா, ஸ்டாப் பண்ணு. இதுக்கு மேல எனக்கு எந்த தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியம் இல்ல. தயவு செஞ்சு என் லைஃபை விட்டு போயிரு. இதுக்கு மேல என் பின்னாடி வராத, என்னை டார்ச்சர் பண்ணாத. எனக்கு உன்னை பிடிக்கல. இப்பயும் சரி எப்பயும் சரி உன்னை எனக்கு பிடிக்க போறது கிடையாது. தயவு செஞ்சு என் லைஃப் விட்டு போயிடுறியா? என்ன தயவு செஞ்சு என் பின்னாடியே சுத்தி என்னை டென்ஷன் ஏத்தாத. நான் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என் பின்னாடி வந்து சாவடிக்கிற. நான் தான் உன் மேல லவ் இல்லைன்னு சொல்றேன், உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்றேன், அப்படியே என் பின்னாடி வந்து சாவடிக்கிற. போதும் ஜில்லு, நிப்பாட்டு. நீ பாட்டு ஏதோ ஆச்சா பூச்சா வச்சாலும் கத்துற. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முழுசா தெரியுமா? அதை நான் தான் பண்ணுவாங்க தெரியுமா? இல்ல நான் தான் பண்ணேன்னு யாராவது வந்து உன்கிட்ட சொன்னாங்களா? நீ பாட்டு வாய்க்கு வந்ததை பத்தில பேசிட்டே இருக்கிற. நான் அதை பண்ணிருப்பேன், நீ நம்புறியா? நான் பண்ணிருக்க மாட்டேன் ஜில்லு. நான் பண்ணிருக்க நீ எப்படி நம்பின கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ பாட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் அதை அவங்க பண்ணிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்களா, அந்த விஷயத்த அவங்க எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும் யோசிச்சு பேசு. நீ பாட்டு வாய்க்கு வந்தபடி நீ பாட்டு பேசிட்டு இருக்காது ஜில்லு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் எதுக்கு இப்படி பண்ண போறேன் இல்ல கேக்குறேன். நான் உன்னை அவமானப்படுத்தி என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் நான் ஜங்குக்கு அதை பண்ணிருப்பானான்னு யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசு. இத பாரு, நல்லா பாரு, ஜங்குக்கு கையிடு. பாரு, உன்னை லவ் பண்றது தவிர வேற எதுவுமே நான் பண்ணல, ஓகேவா? நான் அது பண்ணல, எனக்கு தெரியாது. அதை யாரு பண்ணிருக்கானுங்களோ அவனவங்க தூக்கி போட்டு நான் மிதிப்பேன். ஆனா நான் அது பண்ணல. ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி அதை அவங்க பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு ஃபர்ஸ்ட் நீ யோசி, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசு. நீ பாட்டு எதா இருந்தாலும் வாய்க்கு வந்தபடி பேசுற. ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் பின்னாடியே நான் ஏன்ட்ட சுத்துறேன், அதுக்கு நான் என்ன பண்ண சொல்ற? பாரு, ஃபர்ஸ்ட் அதை நான் பண்ணிருப்பேனா மாட்டேனா யோசித்தையும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசு. நீ பாட்டு என்கிட்ட வாய்க்கு வந்தபடிதான் பேசுற. போதும் ஜங்குக்கா, நிப்பாட்டு. நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்து கேட்கவே கிடையாது. தயவு செஞ்சு என் லைஃப் விட்டு போயிடுறியா? இதுக்கு மேலே என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணாத. எனக்கு ஒண்ணு பிடிக்கல, அவ்வளவுதான். தயவு செஞ்சு என் லைஃப் விட்டு போயிரு. நீ எக்ஸ்பிளைன் பண்ணியோ அதை நீ பண்ண மத்தவங்க பண்ண என்ன? ஆனா எல்லாத்துக்கும் அசிங்கப்பட்டு நிக்கிறது நானா தானே இருக்கிறேன். உனக்கு என்ன, நீ பாட்டு போயிடுற. அண்ணா நான் தானே அசிங்கப்பட்டு நிக்கிறேன். போது ஜங்குக்கா, நிப்பாட்டு. தயவு செஞ்சு என் பின்னாடி வர. ஐயோ
ஜில்லு லூசு மாதிரி பேசாத ஜங்குகா. மேல கை எடுக்கிற. ஏன்டா ஏன்டா அது யாரு பண்ணிருந்தா என்னடா? அவங்கள பண்ணவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கொல்லுவேன். ஆனா அதை நான் பண்ணலடா. நீ ஏன்டா லூசு மட்டும் பேசிட்டு இருக்கிற? நான் உன்னை லவ் பண்றேன்டா. போது ஜங்குக்கா. லவ் பண்ற பின்னாலே சுத்தி என்ன சாவடிக்காத. நான் தான் பிடிக்கும் சொல்லல. இப்ப என்ன? நான் லைஃபுக்குள்ள இருக்கல உனக்கு பிரச்சனை அவ்வளவுதானே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, அது இருக்கிறது எல்லாமே பொய்யா இருக்கலாம். எவனோ லூசு பையன் அதை எழுதியிருக்கிறான், அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சு நான் சாவிருப்பேன். ஆனா அது இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஜில்லு. ஜங்குக்கு லவ் தயாங், அது மட்டும் உண்மை. அது மட்டும் என்னைக்கு மாறாது. உன்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதெல்லாம் நீ என்னோட ஜில்லு. நீ எனக்கானவன் சொல்லிதான்டா உன்ட அட்வான்டேஜ் எடுத்து நான் பழகினேன். ஆனா அது தப்பா வந்து முடியும் நான் நினைச்சு கூட பாக்கலடா. இப்ப கூட நீ எனக்கு திட்டினது எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நீ என்னோட ஜில்லு. நீ எவ்வளவு வேணா என்ன திட்டலாம், அடிக்கலாம், கொல்லலாம். அதுக்குன்னு உன் மேல இருக்கிற ஒரு துளி லவ் கூட எனக்கு குறையாது. இதை பத்தி எனக்கு பிரச்சனையும் கிடையாது. இப்ப என்ன, உன் லைஃப்ல நான் இருக்கக்கூடாது, உன் லைஃப் விட்டு போயிடணும், உன் பின்னா நான் சுத்தக்கூடாது, அவ்வளவுதானே. வர மாட்டேன் இதுக்கப்புறம். உன் பின்னா நான் சுத்த மாட்டேன், வரவும் மாட்டேன். உனக்கு அவ்வளவுதானே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்பயும் சரி எப்பயும் சரி நான் உன்னை லவ் பண்றேன். அது மட்டும் மாறவே மாறாது இல்ல. நான் வருவேன், திரும்பி வருவேன். என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன்ல. என் கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. என்ன எழுதி தொலைஞ்சிருக்கான அந்த புண்டை எவனுக்கு தெரியும். வருவேன், திரும்ப வருவேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் அது பண்ணல. ஆனா நான் உன்னை லவ் பண்றேன், அது மட்டும் என்னைக்கு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம தயாங்க வந்து பேசல, நம்ம ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப என்ன நடந்திருக்கும்னா, இந்த காலேஜ் போர்டு இருக்குல்லடா, அதுல வந்து நம்ம தேக்குக்க 2 பத்தியும் ஒரு மாதிரி தப்பா எழுதி, நம்ம தயாங்க பத்தி ஒரு மாதிரி தப்பா எழுதியிருப்பாங்கடா. அதை பார்த்தோன்னா நம்ம தயாங்கு செம கோவப்பட்டிருப்பான். நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம தயாங்கி வச்சு 2 பத்தியும் வச்சு ஒரு மாதிரி தப்பா ஒரு மாதிரி மிஸ்பிகேவா பேசியிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துதான் நம்ம தயாங்கு ஒரு மாதிரியாகி அப்புறம் தயாங்கு அழுதுட்டு உட்காந்துருப்பான்டா. இதுதான்டா நடந்திருக்கும். நம்ம ஜங்குக்கும் அப்படி பேசிட்டு போயிடறான். நம்ம தயாங்கு என்ன பேசுனது தெரியல, அவனும் ஒரு மாதிரி அப்படி உட்காந்துருக்கான். இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக்கு அவன் யார் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான்டா. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜுக்குள்ள வரப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு சீனியர் அடிச்சிருப்பான்ல, அவங்க கேங்க தான் இப்படி இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். நம்ம ஜங்குக்கும் அவங்கள கண்டுபிடிச்சு செம்மையா வெடுத்து வாங்கி அடிச்சிடறான்டா. இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நம்ம தயாங்க அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான். சரி நம்ம தயாங்கோட அப்பா தான். தயாங் டென்ஷன் இல்லை, மட்டும் பேசணும் அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே. நம்ம தயாங்கோட அப்பா தயாங்க வந்து பிளேன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்து வச்சா அது இந்த அளவுக்கு கேவலமா யூஸ் பண்ணுவியா? நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல தயாங். அப்பா அது அது வந்துப்பா நீ போட்டு தயாங், அதுவும் நான் உன்கிட்ட பேசவே விரும்பல. சே, அது நம்ம காலேஜ் தான், அதுக்குன்னு நீ பாட்டு என்ன வேணா பண்ணுவியா? அதுவும் ஒரு ஜூனியர் பையன் கூட. சே, எனக்கு சிங்கமா இருக்கு தயாங் உன்னை நினைச்சது. அப்பா அது வந்து நான் சொல்லுவேன். போதும் தயாங், நீ எதுவும் பேச வேணாம். நீ போதும், நீ படிச்சு கிடைச்சது போதும், நீ காலேஜ்க்குள்ள போனது போதும். எக்ஸாம் வரப்போதானே, ஃபைனல் தானே, நீ எக்ஸாமுக்கு மட்டும் காலேஜுக்கு போனா போதும். அது நம்ம காலேஜ் தானே, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இப்ப ரூமுக்கு போன்னு சொல்றாங்க. சரி நம்ம தயாங்கும் ஒரு மாதிரி அழுதுட்டே போயிடுறான். இப்படி எதுனா டிஸ்கஸும் போயிருக்கோம். நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கிட்ட சொன்ன மாட்டேன். நம்ம தயாங்க வந்து மீட் பண்றது கிடையாது, பேசுறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம தயாங்க இப்ப காலேஜுக்கும் அவ்வளவுக்கு சரியா வரது இல்லடா. இப்ப நம்ம தயாங்க்கு ஃபைனல் எக்ஸாம் போயிட்டு இருக்குது. நம்ம ஜங்குக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போயிட்டு இருக்குது. இப்படியேதான்டா டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸும் போகுது. நம்ம தயாங்க நம்ம ஜங்குக்கு மீட் பண்றதே இல்லை. சரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தயாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம தயாங்க பார்க்காம நம்ம ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான். பொழுதுனுக்கும் தயாங் கிளாஸ்லயே தான் கிடையா கிடப்பான். தயாங் பின்னாடி தான் சுத்தி வந்திருப்பான். எங்க போனாலும் நம்ம தயாங் பின்னாடியே தானே வந்திருப்பான். இப்ப இத்தனை நாள் ஆச்சு நம்ம தயாங்க பாக்குறதே இல்லை. அப்படி நம்ம தயாங்க எக்ஸாம் டைமுக்கு வந்தாலும் நம்ம ஜங்குக்கால பார்க்க முடியாது. அவனுக்கு அந்த டைம்ல அவனுக்கு கிளாஸ் இருக்கும், எக்ஸாம் போயிட்டு இருக்கோம்டா. அதனால நம்ம தயாங்க பார்க்கவே முடியாது. எங்க போய் மறுபடியும் பார்த்தா நம்ம தயாங்க இதைதான் நினைச்சுப்பானோன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போகவே இல்லை. இந்த சைடு நம்ம ஜிம்மினா போய் ஜங்குக்கு தான் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மி தான், மச்சான் ஏன்டா இப்படி இருக்கிற, உன்னை இப்படி பார்க்கவே முடியலடா, ஏதோ தேவதாசு மாட்ட இப்படி சாப்பிடாம தூங்காம இப்படியே சுத்திட்டு இருக்கிற, ஏன் மச்சான்? மச்சான் கடுப்ப கலப்பாதடா, நானே என் சில்ல பார்க்காம இருக்க முடியல.
போய் பேசுடா மச்சான். அவன் தான் லூசு தரமா தப்பா புரிஞ்சுக்கிட்டானா நீ சொல்லி புரிய வை. நான் மச்சான் சொல்லி புரிய வைக்கிறது? அவன் தான் என் மேல லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானே, இதுக்கு மேல என்ன சொல்லி புரிய வைக்கிறது? மச்சான் அவ ஏதோ அன்னைக்கு கோவத்துல சொல்லிட்டான் மச்சான். அவனும் உன்னை லவ் பண்றான் மச்சான். தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது என் ஜில்லு என்னை லவ் பண்றான்ட்டு. அதை ஏன் அவன் சொல்ல மாட்டேங்கிறான்னு எனக்கும் தானே புரிய மாட்டேங்குது. அப்ப நீ என்ன மச்சான் பண்ணலான் இருக்கிற? அப்படியே விட்டுற போறியா? அவ்வளவுதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு விட போறியா? டேய் மச்சான் அப்படிலாம் இல்லடா. ஏன்டா ஜிம்மின? அவனை லவ் பண்றேன்ல, அதே மாட்டேன் அவனுக்கு என்ன முக்கியன்றதுன்னு நான் பாக்கணும்ல. லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன்ல, என்ன பண்றது? அதான் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சுகமா பேசிட்டு இருக்கான். இப்படியாதான்டா போகுது. நம்ம தயாங்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருது. சரி நம்ம தயாங்கும் எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிடா நம்ம ஜங்குக்கும் முடிச்சிடலாம். சரி நம்ம ஜங்குக்கு தயாங்கிட்ட பேசலான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம தயாங்கு ஃபைனலா அவ்வளவுதான் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் மீட் பண்ண முடியாது, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சிருப்பான். அப்பதான் வந்து நம்ம ஜிம்மின மச்சான் உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஏன்டா விஷயத்தே தெரியாது எனக்கு, அப்புறம் என்னன்னு சொன்னாதான்டா தெரியும். நீ பாட்டு விஷயம் தெரியுமான்னு வந்து கேட்டா என்னத்துல சொல்றது? நானே என் ஜில்லு கூட பேச முடியலன்ட்டு சோகத்துல உட்காந்துருக்கிறேன். நீ வேற கடுப்பு கிளப்பிட்டு இருக்கிற. ஃபைனல் கூட அவனை லவ் பண்ண வைப்பேன்னு சொன்னேன். கடைசியில அவன் லவ்வும் பண்றான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு, எதுதான் முடிஞ்சு போய் பேசுறான்னு பார்த்தா அவன் கண்ணுலயே பார்க்க முடிய மாட்டேங்குது. எங்கத்தான் இருக்கிறான் தெரியல. வீட்டுக்குள்ள இருந்துட்டு அப்புறம் என்னதான் பண்ணுவான் தெரியல. நீ இப்படியே மல்லாக்கப்படுத்தி விட்ட பாத்துட்டுறா. அவன் யூசி கிளம்பி போறானா இன்னைக்கு. நான் மச்சான் சொல்ற, என்ன சொல்ற? ஆமாண்டா, இப்பதான் சுகா போன் பண்ணி சொன்னான். அவன் யூசி போறானாமா. அவன் இதுக்கப்புறம் அவனுக்கு இங்கெல்லாம் இருக்க பிடிக்கல, நான் இங்கெல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறானாமா. இப்ப என்ன பண்ணி தொலை போற? என்ன மச்சான் சொல்ற? நிஜமாவா? ஆமா, நீ இப்படியே புலம்பிட்டே உட்காட்டுரு. அவன் பிளைட் ஏறி யூசுக்கு போயிருவான். இப்ப என்னடா பண்றது? நான் பண்றது ஏன்ட்டு வந்து கேட்டா, ஆனா கடைசியில வந்து ஃப்ரெண்டுங்களுக்கு தாண்டா ஆப்பு வைக்கிறீங்க. லவ் பண்றது நல்லா பண்ணிடுறீங்க, ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஏறுறீங்க. விடு, நான் ஒரு பிளான் பண்றேன். அது படி சரியா நடந்துச்சுன்னா ஆளு வந்துச்சுன்னா பாக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சொல்றான். நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் அப்படியே போறாங்க. இந்த சரி நம்ம தயாங்கிட்டு அப்படியே கார்ல இருந்து வந்து இறங்கிருப்பான்டா. சரி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வரான். நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே நம்ம தயாங்க்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்துருக்க மாட்டான். நீ லாஸ்டா சண்டை போட்டதே சரி, அதுக்கப்புறம் பாத்துருக்க மாட்டான், பேசிருக்க மாட்டான். இப்பதான் வரான். ஜில்லு லூசண்ணி இப்போதைக்கு நீ போறான். ஜங்கு நான் உன்கிட்ட பேச விரும்பல, தயவு செஞ்சு போறியா? எங்க அப்பா கீழே பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன் லூசுமே பண்ணாதுடா. இப்போதைக்கு நான் போறேன். நீ எங்கேயோ போற, உனக்கு என்ன வந்துச்சு? சரி தயம், இதுக்கப்புறம் நான் பேசி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணல. இதுக்கப்புறம் பேசி நான் கெஞ்சி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணல. உன்ட்ட நான் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து கெஞ்சிட்டு கிடக்குறேன். ஒரு நாள் கூட கெஞ்சாத நாள் கிடையாது. உன்ட்ட எப்பவுமே நான் கெஞ்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன் இப்போ கூட நீ வேணும்னு உன்ட்ட வந்து நான் கெஞ்சிட்டு தான் நிக்கிறேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணல, அப்புறம் எப்படி புரிஞ்சுப்ப? ஓ, நீ கிளம்பி போவேன்னா நான் சொல்லல. ஓ, சந்தோஷமா கிளம்பி போ. டைம் கிடைச்சுன்னா ஒரு மெசேஜ் பண்ணு, இல்ல போன் பண்ணு, இல்ல ஒரு லெட்டராவது போடு. ஜங்குக்கா என்ன நீ? ஆமா, இதுக்கப்புறம் நான் கெஞ்சுறதா முடிவா இல்ல. ஏன்னா உனக்குதான் எனக்கு பிடிக்கல இல்ல, என் மேலதான் உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எனக்கு என்ன பிரயோஜனம்? திரும்ப வந்து உன்கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரயோஜனம் இல்லை தயம். ஆனா உன்னோட விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. அப்பயும் சரி இப்பயும் சரி, நான் சொல்ற ஒரே வார்த்தை, நான் உன்னை லவ் பண்றேன், அவ்வளவுதான். நீ போ, உனக்காக வெயிட் பண்றேன். என்னைக்கோ ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவல்ல, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ ஜில்லு, திரும்ப உன்கிட்ட வந்து நான் என்ஜாய் நினைச்சு கூட பார்க்காத. திரும்ப வந்து ஜில்லு ஐ லவ் யூ. என்ன ஜங்குக்கா? அப்படின்னு சொல்ல மாட்டேன், கூப்பிடும் மாட்டேன். போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, சேஃபா போயிட்டு வா. முடிஞ்சா ஒரு போன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பாட்டு அப்படி போறான். நம்ம தயாங்குக்கு அங்க என்ன பேசுனே தெரியல, ஒரு மாதிரியா இருக்குது. அவன் ஒரு மாதிரி கையெல்லாம் பசைஞ்சு நிக்கிறான். அங்க உள்ள கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம தயாங்க.
இந்த சரி நம்ம தையாங்கு போலாமா வேணாமா என்ன யோசிக்கணும் தெரியல. ஏன்னா டக்குன்னு தான் முடிவு எடுத்திருப்பான், இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், இதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு இருந்தா யுஎஸ் கிளம்பி போலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவங்க அப்பாவும் கிளம்பி இங்க இருக்க, நீ இங்க இருக்க கூடாது கிளம்பி போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தையாங்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பான். இப்ப நம்ம ஜங்குக்கு பார்த்தா இப்படி வந்து பேசுறது நம்ம தையாங்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே போயிட்டு இருப்பான். நம்ம தையாங்கும் அவனுக்கு என்ன பேசுனே தெரியல அப்படியே பாத்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு கார் வந்து அப்படியே மோதிருது. இந்த சரி நம்ம தையாங்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்கு ஒரு மாதிரி கத்திட்டு போறோம். ஜங்குக்கா ஜங்குக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்கு ஒரு மாதிரி அழுகுறான். நம்ம ஜங்குக்கு மூச்சு பேச்சே இல்ல, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்துல கிடக்குறான். நம்ம தையாங்கு இங்க செம்ம ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஜங்குக்கா நீ லூசு எஞ்சி தொல்லடா, உன்னை யாரும் இங்க வர சொன்னா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சரி இப்பயும் சரி என்னை என்ன கொலையா கொள்ற, உன் மேல பைத்தியமா இருக்குண்டா. ஓ ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ற, ஏன்டா உன் கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு எங்க அப்பா நினைச்ச பயமா இருக்கு ஜங்குக்கா, ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ற, பின்னாடி பைத்தியக்கார மட்டும் லவ் லவ்னு சொல்லிட்டு சுத்துற, நான் என்ன பண்ணாலும் தாங்கிக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறேன், உன்னையுமா ஒரு பையன் யாருக்குடா பிடிக்காம இருக்கணும், அதான்டா நானும் லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன், ஆனா எனக்கு என்ன பண்றது இல்ல, எனக்கு கடைசியில இப்படி ஆயிடுச்சு ஜங்குக்கா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்க ஒரு மாதிரி செம்மையா அழுகுறான். அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி கூட்டம் வந்துடுறாங்க. நம்ம தையாங்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த நம்ம தையாங்கு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி எழுப்பிட்டே இருக்கிறான். ஜங்குக்கா தயவு செஞ்சு எந்திரி ஜங்குக்கா, நான் கூட வாழணும் ஜங்குக்கா, என்னை விட்டு போயிடாதடா, நான் தான் உன்னை விட்டு போறேன்னா நீ என்னை விட்டு போயிடாது ஜங்குக்கா, தயவு செஞ்சு எந்திரி ஜங்குக்கா, உன் கூட நான் வாழணும், 100 வருஷம் வாழணும் ஜங்குக்கா, நான் உன்னை லவ் பண்றேன்டா, தயவு செஞ்சு எந்திரி ஜங்குக்கா. என் மச்சான் அப்படியே சொன்னான், இருக்க போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போது அந்த அருமை தெரியும் ஜங்குக்கா, எந்திரி எந்திரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு மாதிரி செம்மையா அழுகுறான். அந்த சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே பாத்துட்டு இருக்கிற நம்ம தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூட்டை அழுதுட்டு இருக்க. ஜங்குக்கா எந்திரி, நான் கூட வாழணும், உன்னை என்னைக்கு நான் பார்த்தனும் அன்னைக்கு எனக்கு பிடிச்சு போச்சு, ஆனா எனக்கு சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு, ஈகோ தடுத்துச்சு, நீ என் பின்னாடி சுத்தி வரது எனக்கு பிடிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னை பிடிக்கிறதான், நீ என்னை பின்னாடி சுத்தி என்ன டார்ச்சர் பண்ண பிடிக்கிறதான், அன்னைக்கு உன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சுதான், அதுக்குன்னு நான் உன்னை லவ் பண்ணல இல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்றேன், எந்திரி ஜங்குக்கா, என்னை விட்டு போயிடாது எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு மாதிரி கண்ணை மூட்டு அழுகுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு செம்ம சிரிப்பா இருக்குது. எனக்கு எங்க அப்பா பார்த்ததான் ஜங்குக்கா பயம், மத்தபடி வேற இல்ல, அவனை லவ் பண்றேன். அப்படியா அப்படியா ஜில்லு, அப்ப லவ் பண்றியா, அப்ப இத்தனை நாள் லவ் பண்ணலன்னு சொல்லி என்னை லவ் பண்ணலன்ட்டு உன் பின்னாடியே நீ சுத்த வச்சிருக்கிற, அட ஃப்ராடு, இத முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணிருக்க மாட்டேன். ஜங்குக்கா உனக்கு எதுவும் ஆகலையா, எனக்கு என்ன ஆச்சு, எனக்குலாம் ஒன்னும் ஆகல. ஜங்குக்கா என்ன இது, உன்னை ஒரு கார் வந்து எடுத்துச்சு, விழுந்து மயக்கப்பட்டு வந்துட்டு இப்ப என்ன நினைச்சு நல்லா பேசிட்டு இருக்க, உனக்கு நினைச்சு எதுவும் ஆகலையா, ஏங்க அவனுக்குலாம் ஒன்னும் ஆகாத சீனியரு, ஏன்னா இடிச்சதே நான் தான், அவனுக்கு என்ன ஆகிற போகுது, ஏன்னா நாங்க தானே பிளான் பண்ணோம். என்ன பிளானா ஜிம்மி, நீ நான் தான் சீனியரு, நீங்க பாட்டு பொசுக்குன்னு அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போறீங்க, எதுக்கு போறீங்க ஏன் போறீங்கன்னே தெரியல, நீங்க பாட்டு கிளம்பி யூஸ் போறேன்னு போயிட்டீங்க, அவன் இங்க தேவதாசு மாட்ட வீட்டுக்குள்ள கடையா கடந்து அழுதுட்டு கிடக்குறான், நீங்க பாட்டு விட்டுட்டு போறீங்கன்னு சொன்னா அப்ப என் மாப்பிள்ளையோட வாழ்க்கை அப்புறம் என் வாழ்க்கை, நான் எப்ப என் பூனை குட்டி கூட சேருவேன், அதுதான் சும்மா இப்படி வந்து கார் ஓட்டி ஏத்துற மாதிரி ஏத்தி நம்ம ஜங்குக்கு மயக்க போட்டு விழுகிற மாதிரி விழுந்து அப்பயாவது ஓடி வந்து உங்க லவ்வ சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜில்லு. ஜங்குக்கா ஜிம்மி அப்ப என்ன ஏமாத்துறீங்களா, ஏமாத்தனா இல்லைங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம், நீங்க வந்துட்டீங்க. ஆமா ஜில்லு, அப்புறம் நீ பாட்டு பொசுக்குன்னு எது கிளம்புற ஏன் கிளம்புறன்னு தெரியாம நீ பாட்டு யோசி கிளம்பி போற, அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும், அதான் சும்மா இப்படி பிளான் போட்டு பார்த்தோம், சரி நீ வருவேன்னு தெரியும், அதனாலதான் சரி பிளான் போட்டு பண்ணலாமேன்னு பண்ணோம், நீ பாட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது, என் வாழ்க்கை சூர்யா படத்துல வர மாட்ட, உன்னை அவ்வளவு தூரம் எல்லாம் வந்து பார்க்க முடியாது, எங்க வீட்டுல அவ்வளவுதான் தொடப்பக்கட்ட பிஞ்சிரும், அதனாலதான் சரி கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படியோ ஒரு வழியா வந்துட்டேன்,
அவங்க மட்டும் தானே லவ் பண்ண வச்சுட்டேன் பாத்தியா, போனா பொறுக்கி ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் போய் அப்படியே அக் பண்றான். இந்த பேரு நம்ம ஜிம்மின் அப்படியே சிரிக்கிறான். அப்பா ஒரு வழியா சேர்ந்துட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். எங்க கடைசி மட்டும் இப்படியே சண்டை போட்டே இதுவே நினைச்சேன், எப்படியோ சேர்ந்துட்டீங்களா. ஆனா மச்சான் ஜிம்மின்னு நீ டக்குன்னு வந்து அடிச்சிட்டடா, நிஜமாவே வலிக்குதுடா மச்சான். அரசியல் அதெல்லாம் சாதாரண மச்சான், லவ்னா சில பல அடிகள் விழுகதான் செய்யும், என்ன பண்றது அதுக்கு. ஒத்தா எப்படி சுகர் சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் விடுறா மச்சான். நீ இப்ப கட்டி போடுறா ஆள் பக்கத்துல இருக்குல்ல. ஜில்லு நிஜமா நீ விட்டு போயிடாத லூசு, அப்படி கூட போய் தொலைஞ்சிடாத. நீ பாட்டு பொசுக்குன்னு யோசிக்க போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது. போடா பொறுக்கி. நானும் சும்மா தான் கிளம்பி போறேன்னு வந்தேன், எனக்கு தெரியும் நீ வருவேன்ட்டு. அடஃப்ராடு, அப்ப தெரிஞ்சுதான் வந்தியா? ஆமா, எனக்கு பயமா இருக்குது. எங்க வந்தா நீ திட்டுவியோ எங்க அப்பா நினைச்சு பயமா இருந்துச்சு. உன்னை எப்படி வர வைக்கணும்னு தெரியல. அதுதான் நானும் சுகாவும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போட்டோம். நீ வந்து மறுபடியும் கேப்ப, நம்ம எப்படியும் அப்படிக்கா இப்படிக்கா யோசிச்சு ஓகே சொல்லல நினைச்சா, நீ இப்படி ஒரு பிளான் போட்டு வருவேன் நானே நினைச்சேன். அட பாவி ஜில்லு, இத முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படி அடி வாங்கி மிதி வாங்கி கீழே கடந்திருக்க மாட்டேன். உன்னையாட படிக்க அவசரப்பட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி சிரிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறான். எப்படியோ கடைசி மட்டும் ஓகே சொல்லிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்றான். போனா பொறிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி அக் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்கு சரி அப்ப அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? டபுள் ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் அக் பண்றாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்கோட ஃபோர்ஹெட்ல போய் அப்படியே கிஸ் பண்றான். ஐ லவ் யூ சில்லு, ஐ லவ் யூ சோ மச். நீ கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி தெரியுமா? ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. இந்த மாதிரி இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ற ஃப்ராடு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு கிஸ் கொடுப்பியா? அத கேட்கணுமா? ஏன் உனக்கு உரிமை இல்லையா? ஜில்லு இது நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் கிஸ் பண்றான். நம்ம தயாங்க அப்படியே பேக் கிஸ் பண்றான். அந்த சைடு நம்ம சுகாவும் வந்திருப்பான். ஏ பொண்ணுகிட்டியா நீ எப்ப வந்த? இப்ப தால் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு பிளான் போட்டீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு பிளான் போட்டோம். இப்ப என்ன, நீ உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண போது நான் என் ஃப்ரெண்டுக்கும் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, நம்ம எப்ப சேரதா இருக்கிறோம்? நான் எப்ப உன்னை லவ் பண்ற சொல்றேன்? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா, இப்பதான் கஷ்டப்பட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சு செகண்ட் பார்ட்ல தான் சேர்ந்திருக்கானுங்க. இதுல நீ நினைச்சதுக்கு எத்தனை பாட்டு போறது? அதெல்லாம் இல்ல பொண்ணுக்குட்டியா, இப்பயே சேர்ந்துடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சிரிக்கிறான். நம்ம சுகா அப்படியே சிரிக்கிறான். இந்த தடவை நம்ம தேக்கு 2 பேருமே அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஹாப்பி எண்டிங்கோட நான் இந்த 2 ஷர்ட்டை முடிக்கிறேன்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கடா. உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, பாய், see you, டாடா, லவ் யூ, சராங்கே.